ஸோ இன்னைக்கு நம்ம ஜென்கின்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். கரெக்டா? சும்மா ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பார்த்துருப்பேன். இன்னைக்கு நம்ம பேஸ்ட் ஆஃப் ஆன் த என்விரான்மெண்ட்ஸ் எப்படி ஜாப்ஸை நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். என்விரான்மெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு ரியல் டைம்ல? டெவலப்மெண்ட், டெஸ்டிங், யூஐடி, ஸ்டேஜிங், இந்த மாதிரி மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ்க்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி ஜென்கின்ஸ் டேஷ்போர்டை மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாப்ஸை கிரியேட் பண்றது, அந்த ஜாப்ஸ்க்கு எப்படி பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ்ல ஐஏஎம்ன்ற கான்செப்ட் ஞாபகம் இருக்கு. அங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு யூசர் கிரியேட் பண்ணிருப்போம், ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிருப்போம். அந்த யூசருக்கு ஸ்பெசிபிக் பெர்மிஷன், சர்வீஸ்க்கான பெர்மிஷன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிருப்பேன். அப்போ அவங்க டேஷ்போர்டு லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸ் மட்டும் தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஆக்சஸ்லேயே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் வச்சிருப்பேன். நீ வந்து இந்த S3 பக்கெட்டை வெறும் ரீட் மட்டும் தான் பண்ணணும், உங்களுக்கு ரைட் ஆக்சஸ் கிடையாது. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பெர்மிஷன்ஸ் கொடுத்து நம்ம கொடுப்போம். அப்போ ஜென்கின்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேஸ்ட் அப்பான் த ப்ராஜெக்ட்ஸ், பேஸ்ட் அப்பான் த என்விரான்மெண்ட்ஸ், நம்ம ஜென்கின்ஸ் கன்சோல எண்ட் யூசர்ஸ்க்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். அப்ப நீங்க ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஒன்னு, ஜாப்ஸை பேஸ்ட் அப்பான் த என்விரான்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்றது. ஜாப்ஸை நம்ம ட்ரிகர் பண்றது. ட்ரிகர்னா என்னது? ரன் பண்றது. ஓகே, அந்த ட்ரிகர்ஸ்ல மேனுவல் ட்ரிகர் இருக்கு, ஆட்டோமேட்டட் ட்ரிகர்ஸ் இருக்கு. ஆட்டோமேட்டட் ட்ரிகர் அப்படின்னா, ஜாப் அங்க கிரியேட் பண்ணி நம்ம வச்சுட்டா போதும், டெவலப்பர் எப்பெல்லாம் அந்த பர்டிகுலர் கோட்ல சேஞ்ச் பண்றானோ ஜாப் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். நான் சொல்றது புரியுதா? அதெல்லாமே க்ரான் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைனக்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு க்ரான் டேப், க்ரான் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஜாப் ட்ரிகர் ஆயிடும், சேஞ்சஸ் இல்லைன்னா ட்ரிகர் ஆகாது. இன்னொன்னு, நான் சொல்ற டைமுக்கு சேஞ்ச் இருந்தாலும் ட்ரிகர் ஆகணும், இல்லைனாலும் ட்ரிகர் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஜாப்ஸை நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்றது. டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ப்ரொடக்ஷன். இன்னொன்னு, நீங்க கிரியேட் பண்ண ஜாபை எப்படி கியூ அப் பண்றது. கியூ அப் இஸ் நத்திங் பட் டெவலப்மெண்ட் ஜாப் எனக்கு கால் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் ஜாப் கால் ஆகணும். டெஸ்ட் ஜாப் கால் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷன் ஜாப் கால் ஆகும். இதுதான் கியூ அப் ஆஃப் ஜாப். அடுத்தது, இது கால் பண்றதுக்கு சில ட்ரிகர்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் இது கால் பண்ணணும் அதுதான். அப்போ 3 விஷயம் நான் நோட் பேட்ல போடுறேன், ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து, என்னோட ஜாப்ஸை நான் பேஸ்ட் ஆஃப் வந்து என்விரான்மெண்ட்ஸ். அப்போ என்விரான்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ஒரு ஜென்ரலா ஒரு 3 என்விரான்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு HDFC பேங்க் ஆர் ஒரு ICICI பேங்காக ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் பேங்க் பேஜஸ்ல வி ஹேவ் அ லாட் ஆஃப் சர்வீசஸ். சர்வீசஸ் என்ன சொல்லியிருக்கேன், அந்த பர்சனல் லோன், கார் லோன், லாகின் பேஜ், இதெல்லாம் தனித்தனி சர்வீசஸ் தான். இப்போ இந்த தனித்தனிக்குமே ஒவ்வொரு ஜாப் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா இப்போ பர்சனல் லோன் செக்ஷன் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு செட் ஆஃப் கோட் எழுதி வச்சிருப்பாங்க. கோல்ட் லோன் அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்கும் கோடிங் லெவல்ல. ஏன்னா ரெண்டுத்துக்கும் கால்குலேஷன்ஸ் வேற வேற தானே. இப்போ நீங்க போயிட்டு ஒரு ஹோம் லோன்ல போயிட்டு ஒரு 50 lakhsக்கு நீங்க ஒரு ஹோம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல நீங்க 25 lakhs ஆல்ரெடி கையில வச்சிருக்கீங்க. 25 lakhs தான் நீங்க லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா, அந்த 25 lakhs கொடுக்கும்போது உங்களுக்கு கால்குலேஷன் பேக் எண்ட்ல கால்குலேட் பண்ணி எவ்வளவு EMI, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வருது பாத்தீங்களா, அது உங்களோட ஹோம் லோனுக்கு. கோல்டு லோனுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பானா? வச்சிருக்க மாட்டான். அப்போ அந்தந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்குது, கால்குலேஷன் சிஸ்டம் லெவல்லையும் கோட் லெவல்லையும் நமக்கு மாறுது. அப்போ நம்ம ஜாப்ஸ் லெவல்லையும் என்ன பண்ணணும்னா, மல்டிபிள் ஜாப்ஸை ஒரே அப்ளிகேஷனுக்காக கிரியேட் பண்ணும். அப்போ HDFC பேங்க் அப்படின்னா HDFC பேங்க்கு பர்சனல் லோனுக்கு ஒரு ஜாப் ரன் ஆகட்டும், கார் லோனுக்கு ஒரு ஜாப் ரன் ஆகட்டும், ஓகே, ஹோம் லோனுக்கு ஒரு ஜாப் ரன் ஆகட்டும். இப்போ பர்சனல் லோன்ல ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சில பர்சன்டேஜஸ் வேரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 7% கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அதை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூ மாறும்போது டெவலப்பர் போயிட்டு அந்த கோட் லெவல்ல சேஞ்சஸ் பண்ணணும் இல்லையா? அந்த சேஞ்ச் பண்ணோடனே அந்த பர்டிகுலர் ஜாப்ல ஓடிட்டு இருக்க அந்த கோட் ரன் ஆகி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா டிப்ளாய்மெண்ட் ஆகணும். இதுதான் ப்ராசஸ். இது புரியுதா எல்லாருக்கும்? இப்போ நம்ம ஜென்கின்ஸ்ல கிரியேட் பண்ற ஜாப்ஸ் எல்லாம் எதுக்கு, டெவலப்பர் சேஞ்ச் பண்ற கோட அந்த ஜென்கின்ஸ் அந்த எடுத்து மல்டிபிள் சர்வர்ஸ்ல டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு. அந்த இன்பிட்வீன்ல தான் நேற்று போட்ட அந்த மல்டிபிள் ஸ்டேஜஸ், டெஸ்ட் பண்ணணும், குவாலிட்டி கேட் பாஸ் ஆகணும், இமேஜை பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி சில ஸ்டேஜஸ்லாம் சொன்னேன். ஓகே, அப்ப ஜாப்ஸை நம்ம கியூ அப் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கியூ பண்ண ஜாப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜாபை கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நான் உங்களுக்கு. ஸோ ஜென்கின்ஸ் டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா, நம்ம இப்போ நான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் நியூ ஐட்டம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, டெவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். டெவ் ப்ராஜெக்ட், ஐ அம் கோயிங் டு கிரியேட் அ ஃப்ரீ ஸ்டைல் ஜாப். இந்த பைப்லைன் ஜாப்ஸ், மல்டி கான்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட் லெவல்ல பார்ப்போம். ஏன்னா பைப்லைன்ன்றது இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஃப்ரீ ஸ்டைல் ஜாபா மேனுவலா கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், சில ஸ்கிரிப்ட் எழுதி அதை கால் பண்ணும். நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல இந்த ஸ்கிரிப்ட் காமிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? கரெக்டா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நான் எல்லா ஸ்டேஜஸ்மே ஆட்டோமேட் பண்ணுவேன்.
முதல்ல ப்ராக்டிகல்ஸா நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட் பண்ண கத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டெவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஜாப் கிரியேட் பண்றேன். லெட்ஸ் கிளிக் ஆன் ஃப்ரீ ஸ்டைல் ஜாப். ஓகே, இப்போ ஜாபை கிரியேட் பண்ண போறேன், ஜாபை கியூ அப் பண்ண போறேன். ஓகே, ஸோ இங்க அப்படியே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லா பட்டன்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் ஜஸ்ட் சின்னதா எக்ஸ்ப்ளோர் பண்றேன் என்னெல்லாம் இந்த பட்டன்ஸ்ல இருக்கு, எப்பெல்லாம் எதெல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே, எடுத்த உடனே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடாது. இன்னும் நம்ம ஜெங்கின்ஸ் 2 நாள் செஷன்ல பார்க்கும்போது தான் எல்லா ரேடியோ பட்டன்ஸும் எதுக்காக வச்சிருக்கான்னு நமக்கு புரிய வரும். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பட்டனே டிஸ்கார்ட் ஓல்டு பில்ஸ். இப்போ இதுல கொஸ்டின் மார்க்ல நான் கை வைக்கிறேன். ஓகே, இது ஜெனரல் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டனே டிஸ்கார்ட் யுவர் ஓல்டு பில்ஸ் கொடுக்குறான். இப்போ நான் செக் பண்றேன், இதை சும்மா அப்படியே லேர்ன் பண்ணுங்களேன். இதை கம்ப்ளீட் அப்படியே லேர்ன் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே ஃபுல்லா படிங்க, இதை என்னதான் எழுதிருக்கான்னு பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ படிச்சீங்களா? இந்த 2 பாயிண்ட் மட்டும் படிங்க. இந்த 2 பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு பாருங்க. ஜெபா இருக்கீங்களா ஆன்லைன்ல? புரியுதா? ஏதாவது பில்டுன்னா என்னது? இப்போ நேத்து நான் டெஸ்ட்னு ஒரு ஜாபை கிரியேட் பண்ணி போயிட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்ண உடனே எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சா, அதுதான் பில்ட். அவ்வளவுதான். டெக்னிக்கலா அது நம்ம ரன்னு சொல்றோமா, அவன் ஜெங்கின்ஸ் டெர்மினாலஜில பில்டுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றான் பாருங்க, பில்டோட ஏஜ், பில்டோட கவுண்ட். டிஸ்கார்ட் பில்ஸ் when they reach a certain age, for example 7 days old. நான் நேத்து டெஸ்ட் ஜாப்னு ஒன்று கிரியேட் பண்ணனா, அதுல நான் வெறும் டேட்ன்ற ஒரு கமெண்ட் தான் கொடுத்துருக்கேன். யூஸ்வலா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்காக தான் அந்த ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு index.html ஃபைல்ல ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். சேஞ்சஸ் பண்ணி பண்ணி என்ன பண்றோம், பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பில்ட் பண்றது சர்வர்ல போய் உங்களுக்கு டிப்ளாய் ஆயிடும். அந்த அப்ளிகேஷன் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஆக்சஸ் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த கடைசியா 7 நாள்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்தது. ஓகே, அப்போ 8வது நாள் நடந்த சேஞ்சஸ் தான் அப்டேட்டட் சேஞ்சஸ். அப்போ உங்களுக்கு கடைசி 7 நாள் நடந்த பில்ட் எல்லாமே யூஸ்லெஸ் பில்டு தான். ஏன்னா குவாலிட்டியான பில்ட் எங்க இருக்கு, டே 8ல இருக்கு. லெட்ஸ் கன்சிடர் டே 1ல இருந்து டே 8 வரைக்கும் அந்த index.html என்ற பர்டிகுலர் பேஜ்ல நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டே இருந்திருக்கு, நிறைய பில்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டே 8 நம்ம பில்ட் பண்றோம். டே 8 பண்ண பில்டுல யூ காட் அ குவாலிட்டி ஆஃப் கோட். அப்போ கடைசியா பண்ண 7 நாள் பில்டுமே வேஸ்ட் பில்டு தானே. அப்ப அந்த பில்ட் எல்லாமே நீங்க போயிட்டு மேனுவலா ரிமூவ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு நிறைய பில் ஸ்டேட்டஸ் இருக்கும். அது இல்லாம நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you can enable this discard build button, so it will delete your build age which is running in last 7 days. ஓகே, அடுத்த ஆப்ஷன் பாருங்க, build count. Discard the oldest build when certain number of build already exist. நம்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு முறை ரன் பண்ணா build நம்பர் 1, ரெண்டாவது முறை ரன் பண்ணுவேன் build நம்பர் 2, தேர்ட் டைம் ரன் பண்ணுவேன். நேத்து அந்த ஜாப் ஸ்டெபிலிட்டி காட்டுறதுக்கு நான் ஒரு 5 முறை பில்ட் ரன் பண்ணி ஃபெயில் பண்ணி காமிச்சேன் பாத்தீங்களா. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பில்ஸ் எல்லாமே அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணனா இட் வில் கீப் ஒன்லி அப்டேட்டட் பில்ட் அண்ட் குவாலிட்டி பில்ட். புரியுதா? இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க, நீங்க இந்த மாதிரி ஓல்டர் பில்ஸ் எல்லாமே எப்படி நீங்க ரிமூவ் பண்ணுவீங்க. ஓகே, 50 பில்ட் இருக்கு, அதுல 49 50வது பில்டு மட்டும் தான் ரீசெண்டான நடந்த பில்டு. இதுக்கு முன்னாடி நடந்த 48 பில்டுமே அன்வான்டட் பில்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க எனக்கு ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் அது எல்லாமே ஒரு கேட்சியா அந்த சர்வர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு. இட் வில் ஆக்குபை சம் ஸ்பேஸ். அதை ரிமூவ் பண்றதுக்கு இஃப் யூ எனேபிள் தி டிஸ்கார்ட் ஓல்ட் பில்ஸ் இட் வில் ரிமூவ் எவ்ரிதிங். இந்த ஆப்ஷன் கிளியரா? இது நம்ம இப்பெல்லாம் பண்ண போறது இல்லை, ஏன்னா நம்ம ரன் பண்ண போறதே ஒரு 3 பில்டு 4 பில்டு தான். நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது ஜெங்கின்ஸ் டேஷ்போர்ட்ல ஏகப்பட்ட பில்ஸ் இருக்கும். ஏன்னா டெவலப்பர் சும்மா சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணுவான், கோடை கிட்டுக்கு கமிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம யூஸ் கேஸ் என்ன, கோடு கிட்ல கமிட் பண்ணோடனே ஜெங்கின்ஸ் அந்த கோடை திரும்ப எடுத்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அவன் சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணி கமிட் அடிச்சிருவான். அந்த சின்ன சேஞ்சஸ் கூட ஜெங்கின்ஸ் என்ன பண்ணும், ஏதோ கமிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சோ அப்போ அந்த மாதிரி எல்லாமே நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஓகே, GitHub ப்ராஜெக்ட்னா என்னது?
இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வந்து GitHubல இருக்கு. ஜெங்கின்ஸ் கிட்ல இருந்து அந்த கோடை எடுக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு எனேபிள் திஸ் GitHub ப்ராஜெக்ட், ஐ ஹாவ் டு பாஸ் த GitHub ப்ராஜெக்ட் URL. இது நான் பண்ண போறது இல்ல. நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த ரேடியோ பட்டன்ஸ். இப்போதைக்கு என்னெல்லாம் சொன்னா புரியும் அது மட்டும் சொல்லிடுறேன். அப்கமிங் கிளாஸஸ்ல மற்றதெல்லாம் சொல்றேன். இப்போ நான் பேராமீட்டரைஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் டே 3 செஷன்ல பேராமீட்டர்னா என்ன, எப்படி ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணி ஒரு ஜாப் ரன் பண்றது நான் சொல்றேன். இந்த 2 ஆப்ஷன் கிளியரா? டிஸ்கர்ட் ஓல்ட் பில்ட் GitHub ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, பில்ட் ட்ரிகர்ஸ், பில்ட் என்விரான்மெண்ட், பில்ட் ஸ்டெப், போஸ்ட் பில்ட் ஆக்ஷன். இப்போ நான் பில்ட் என்விரான்மெண்ட்ல வரேன், என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க delete workspace before build start. Can anyone tell me what is workspace, guys? அது எந்த பாத்ல அந்த workspace கிரியேட் ஆகும் சொல்ல முடியுமா? Exactly. /var/lib/jenkins. அதுக்குள்ள workspace கிரியேட் ஆகும். அது எப்ப தெரியுமா கிரியேட் ஆகும்? நீங்க ஃபர்ஸ்ட் பில்ட் எப்ப ரன் பண்றீங்களோ அப்பதான் கிரியேட் ஆகும். ஒரு क्वेश्चन கேட்பாங்க, when your workspace will get created, whether installation of Jenkins அப்பவே கிரியேட் ஆயிடுமா, இல்ல when you create one job கிரியேட் ஆயிடுமா, இல்ல ஜாப் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிரியேட் ஆகுமா? ரன் பண்றதுக்கு அப்புறம் தான் அந்த ஜெங்கின்ஸோட டிஃபால்ட் டைரக்டரியில போயிட்டு workspace கிரியேட் ஆகும். அந்த workspaceக்குள்ள அந்த ஜாப் போய் உட்காந்துரும். இப்போ இந்த ஆப்ஷன் என்னன்னா delete workspace before builds அப்படின்னு என்னது? ஏன்னா அங்க அந்த இடத்துல ஆல்ரெடி பழைய பில்ஸ் நிறைய இருக்கு. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 நிறைய வச்சிருக்கான். நமக்கு தேவை இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன், அதுதான் குவாலிட்டியான பில்ட் நான் சொல்லிட்டேன். அப்போ ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பில்ட் அடிச்சு அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல அந்த ஃபைல் போய் உட்காரும் போது பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பில்டை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி பண்ணணும்னா யூ கேன் எனேபிள் திஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ யூஸ் சீக்ரெட் டெக்ஸ்ட் ஆர் ஃபைல்ஸ். இப்போ இதே ப்ராஜெக்ட்ல நீங்க ஏதாவது ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் நீங்க இன்டகிரேட் பண்ணணும், பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு எனேபிள் திஸ் பட்டன். ஆட் டைம் ஸ்டாம்ப் டு த கன்சோல் அவுட்புட். நீங்க கன்சோல் அவுட்புட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பில்ட் எந்த டைம் ஸ்டாம்ப்ல நடந்தது, இது எல்லாமே சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜென்கின்ஸ்ங்க. ஓகே, இதெல்லாம் ரியல் டைம்ல பண்ணும்போது எல்லா பட்டன்ஸுமே நம்ம தேவைப்பட்டா எனேபிள் பண்ணி பண்ணிப்போம். பட் பிளைண்டா மட்டும் இந்த கன்சோல்ல நேவிகேட் பண்ணிட்டு போயிடாதீங்க. எல்லா ஆப்ஷன்ஸுமே என்ன பண்ணுங்க, புரியல அப்படின்னா கிளிக் ஆன் திஸ் கொஸ்டின் மார்க். ஓகே, அவனே சொல்லுவான் இது எதுக்கு. இப்போ ஆண்ட்ன்றது ஒரு நம்ம ஜென்கின்ஸ் AWS படிக்கும் போது கோடு டிப்ளாய், கோடு பைப்லைன்ல கோடு பில்டுன்னு ஒரு சர்வீஸ் நான் காமிச்சேன் உங்களுக்கு. கோடு பில்டு அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது எதுக்கு? உங்களோட அப்ளிகேஷனை பேக் பண்றதுக்கு. நான் இங்க நேத்து டயக்ராமேட்டிக் வரையும் போது மேவன் ஒரு டூல் வரைஞ்சேன் பாத்தீங்களா, அதாவது ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனை உங்களுக்கு பேக் பண்றதுக்கு. அப்போ இந்த மேவன், ஆண்ட், கிரேடல், PY பில்டர், MS பில்டு இதெல்லாம் சும்மா நோட் பண்ணிக்கோங்களேன். நான் சொல்ற பில்டு டூலா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்டர்னேட் பில்டு டூல்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். பில்ட் இஸ் நத்திங் பட் ஒரு கோடை உங்களுக்கு பேக் பண்றது. ஓகே, மேவன் நோட் பண்ணீங்களா? மேவன். இங்க இருக்கிற ஆண்ட் அதுவும் நோட் பண்ணுங்க. ஆண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரேடல், GRADLE, கிரேடல். MS பில்ட்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு தெரியுமா? .NET அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ற ஜாவா அப்ளிகேஷன்ஸ்க்கு மேவன், ஆண்ட், கிரேடல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு .NET பேஸ்ட் அப்ளிகேஷன், ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த .NET அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் டெவலப்பர் ஓரியன்டட் ஸ்டஃப். பட் டெவலப்பர் சொல்லுவான், ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து .NET பேஸ்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கேன், அது ஜென்கின்ஸ் வழி எனக்கு பில்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஜென்கின்ஸ்ல என்ன பண்ணணும்? MS பில்ட்ன்ற பிளகினை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ண சொல்லித்தரேன். ஓகே ப்ரோ, நான் வந்து ஒரு பைத்தான் பேஸ்ட் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ டெவலப்பர் கூட டெவலப் பண்ணிட்டு அவனே பில்டு பண்ணுவான்ப்பா, கமாண்ட் எழுதி பண்ணுவான். ஆனா ஒவ்வொரு முறையும் அவன் பில்டு பண்ணிக்கிட்டே இருந்தா அது ரன் பண்ணுறது டைம் அதிகமா எடுத்துக்கும். அது ரன் பண்ணும்போது அவனால வேற ஒரு வேலை பார்க்க முடியாது. அந்த ஸ்கிரீன்ல அதுதான் உங்களுக்கு கம்பைலர் நடந்துகிட்டே இருக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போ இதெல்லாமே ஆட்டோமேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்கின்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணி ஜென்கின்ஸ் கிட்ட நீ பில்டு பண்ணிக்கன்னு சொல்லும். அந்த பில்டு பண்றதுக்கு தான் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு டூல். இது புரியுதா? அப்போ மேவன்ன்றது ஜாவா அப்ளிகேஷனுக்கு, MS பில்ட்ன்றது .NET அப்ளிகேஷனுக்கு, இதே பைத்தான் யூஸ் பண்ணீங்கன்னா PY பில்டர். இந்த பில்டு டூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு இன்டர்வியூல கேட்பாங்க, நீங்க என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஜாவா சொல்லலாம், Node.js சொல்லலாம், பைத்தான் சொல்லலாம், .NET சொல்லலாம். அப்போ எந்த பில்டு டூல் யூஸ் பண்றீங்க? அடுத்த கொஸ்டின். நான் சொல்ற பில்ட் டூல்ஸ்லாம் சொல்லிடலாம். ஓகே, இதை எது வச்சு பில்டு பண்ணுவீங்க? ஜென்கின்ஸ் கூட இந்த டூலை நான் இன்டகிரேட் பண்ணி பில்டு பண்ணிடுவேன். தட்ஸ் இட். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணாலே வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்தது பில்டு ஸ்டெப்ஸ். இப்போ இந்த பில்டு ஸ்டெப்ல போயிட்டு இப்போதைக்கு நான் எக்ஸிக்யூட் ஷெல் கொடுத்து, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சும்மா ஒரு டேட்ன்ற கமெண்டை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சேன் இல்லையா? இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம எப்படி அந்த ஜாப்ஸை நம்ம என்வரான்மெண்ட் பேஸ்டா கிரியேட் பண்ண போறோம்,
எப்படி டெவலப்மெண்ட்ல அந்த ஜாப் சக்சஸ்ஃபுல்லா கால் ஆயிடுச்சுன்னா டெஸ்டிங்க்கு கொண்டு போகணும், டெஸ்டிங்க்கு சக்சஸ்ஃபுல்லா கால் ஆயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் கொண்டு போகணும். இதுதான் ஃபார்மாட். இப்போ பாருங்க, நான் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டெவ் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிற நியூ ஐட்டம், லெட்ஸ் டேக் டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்ல போயிட்டு அகைன் பில்ட் ஸ்டெப்ல போயிட்டு எக்ஸிக்யூட் ஷெல், அதே கமெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஏன்னா டெவலப்மெண்ட்ல என்ன கோடு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்களோ அதே கோடு தான் என்ன பண்ணணும், டெஸ்டிங் ஃபேஸ்க்கு கொண்டு போகணும். டெஸ்டிங் ஃபேஸ்ல அந்த கோட் நான் சொன்ன சோனார் கியூப்ன்ற டூலை வச்சு இப்பதான் ப்ராஜெக்ட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சோனார் கியூப்ன்ற டூலை வச்சு கோட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிடும். அங்கிருந்து டெஸ்ட் பண்ண கோடு உங்க அடுத்தது எங்க கொண்டு போகணும், ப்ரொடக்ஷன் கொண்டு போகணும். அப்போ ப்ரொடக்ஷனுக்கு நான் ஒரு ஜாபை கிரியேட் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் டேக் ப்ராட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு பில்ட் ஸ்டெப்ஸ், எக்ஸிக்யூட் ஷெல், டேட், அப்ளை அண்ட் சேவ். இப்போ ஆஸ் பர் த சினாரியோ எங்கிட்ட 3 ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் டெவ், டெஸ்ட், ப்ராடக்ட். ஓகே, இப்போ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கால் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜாப் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் டெஸ்ட்டுக்கு போகணும். டெஸ்ட்ல அந்த சக்சஸ்ஃபுல்லா அந்த ஜாப் ரன் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் ப்ரொடக்ஷனுக்கு போகணும். இதுதான் யூஸ் கேஸ். இப்போ முதல்ல நான் என்ன பண்றேன், மேனுவலா போயிட்டு டெவ் ப்ராஜெக்ட் ஒரு முறை ரன் பண்றேன். இப்படி ரன் பண்ண உடனே இந்த லாஸ்ட் சக்சஸ் ஸ்டேட்டஸ், லாஸ்ட் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ், லாஸ்ட் டியூரேஷன், இந்த 3மே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்டர்னலா ஒர்க் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட் பில்டு எவ்வளவு நேரம் ரன் ஆச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்போம். அதுன்னு எவ்வளவு நேரம் ரன் ஆச்சு. ஏன்னா இப்ப நான் ரன் பண்ற ஒரே கமெண்ட் டேட் என்ற கமெண்ட். இப்போ டேட்னு டைப் பண்ணா டேட் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு thousands ஆஃப் லைன்ஸ் உள்ள அப்ளிகேஷன் பில்ட் ஆகும்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், ஒரு 15 to 20 minutes டைம் எடுத்துக்கும். கரெக்டா? அந்த டைமை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்போம். புரியுதா? ஏன்னா 20 நிமிஷம் இந்த ஜாப் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது டெஸ்ட்டுக்கு போகணும். இங்க 20 மினிட்ஸ் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கு போகணும். அப்ப அந்த கோடு ப்ரொடக்ஷன்ல போய் ரன் ஆகிறதுக்கு 20 + 20 + 20 எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரமா? 60 மினிட்ஸ். அப்போ ஒரு சேஞ்சஸ் டெவலப்பர் பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னா அது 3 என்விரான்மெண்ட்டை கடந்து ப்ரொடக்ஷனுக்கு வரதுக்குள்ள 1 மணி நேரம் ஆகும். இப்போ ஏன் 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ணணும்னு கிளைண்ட் கேட்பான். எனக்கு ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்ல உங்களால இந்த சேஞ்சஸை ரிலீஸ் பண்ண முடியுமா உடனே? கேட்கலாம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், we have to reduce the build time. அப்ப அதை எங்க கால்குலேட் பண்ணணும்னா இந்த சக்சஸ் ரேட்டு இங்க பாருங்க, லாஸ்ட் டியூரேஷன், இங்க டியூரேஷன் காட்டும் உங்களுக்கு. இது ஜஸ்ட் உங்களுக்கு டேட்ன்ற கமாண்ட்னால ஒரு 0.15 செகண்ட்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் சொல்ற மாதிரி ஒரு thousands ஆஃப் லைன்ஸ் பில்ட் பண்ணும்போது கண்டிப்பா 15 to 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட எடுத்துக்கும். அப்ப இந்த பில்டோட டைமை ரெடியூஸ் பண்ணணும்னா எங்கெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க நான் சொல்றேன். அது ஜஸ்ட் காதுல மட்டும் வாங்கிக்கோங்க. இதை நம்ம ப்ராஜெக்ட் செஷன்ல பார்ப்போம். எங்க திரும்ப சேஞ்சஸ் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட பில்ட் பண்றது என்னது, நம்மளோட டெவலப்பர் பண்ண கோடு. அந்த கோட் லெவல்ல ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அது டெவலப்பரோட வேலை. நம்மளோட வேலை என்னன்னா டாக்கர் ஃபைல்னு ஒரு கான்செப்ட் நான் நெக்ஸ்ட் வீக் எடுப்பேன். அப்ளிகேஷனை டாக்கர் ஃபைலா எழுதி தான் நம்ம ரன் பண்ண போறோம். அப்ப டாக்கர் ஃபைலுக்குள்ள தேவையில்லாத டிபெண்டன்சிஸ் எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா? தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் இக்னோர் பண்ண முடியுமா? அன்வான்டட் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இக்னோர் பண்ண முடியுமா? அப்படின்லாம் நம்ம டாக்கர் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த 2 இடத்துல நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இந்த பில்டை ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பில்டோட டைம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்ப டெவலப்மெண்ட்லேயே அந்த டைம் குறையுதுன்னா அதே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு டெஸ்டிங்க்கு வரப்போகுது, அதே தான் ப்ரொடக்ஷனுக்கு போக போகுது. அப்போ how will you reduce your build duration ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா I will check with my developer if there is any possibility to reduce the unwanted sizes, or I will ask my developer to remove unwanted features. என்ன ஃபீச்சர்ஸ்லாம் தேவையில்லாம சும்மா அந்த ஃபைல்ல இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து பில்ட் ஆயிட்டு இருக்கும். அன்வான்டட் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் ரிமூவ் பண்ண சொல்லுவேன். மீன்வைல் ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியரா நான் என்னென்ன என்னோட சைடு ஆப்டிமைஸ் பண்ண முடியும் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு நம்ம பில்டு பண்ணி பார்க்கலாம். அப்படி பில்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டியான பில்டும் கிடைக்கும், பில்டோட டியூரேஷனும் குறையும். அதனாலதான் டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன், டெவலப்பரோட கான்ட்ரிபியூஷனும் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும், ஆப்ரேஷன் சைடு வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும்னு சொல்றேன். ஓகே, இப்போ பாருங்க, இது ஒரு முறை சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு பில்ட் ஆயிடுச்சு. பில்டு நம்பர் 1 #1 சக்சஸ் ஸ்டேட்டஸ் பில்டு நடந்து முடிஞ்சு 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் குயிக்கா டெஸ்டையும் ஒரு முறை பில்ட் பண்ணிடுறேன், ப்ராடையும் பில்ட் பண்ணிடுறேன். பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சா? நீங்க பாருங்க 3 ஜாப் பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட யூஸ் கேஸ் என்னன்னா டெவ் முடிஞ்ச உடனே டெஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகணும், டெஸ்ட் முடிஞ்ச உடனே ப்ரொடக்ஷன் கால் ஆகணும். இது நான் ஒரு முறை கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் ஃபேஸஸ்லாம் கால் ஆகிட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டு கிளிக் ஆன் கான்ஃபிகர். இப்போ பாருங்க அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்.
இந்த ப்ராஜெக்டோட கன்சோல் அவுட்புட் நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல எங்க பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஒரு முறை பில்டு நடந்திருக்கு. இங்க கிளிக் பண்ணி நீங்க கன்சோல் அவுட்புட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணது, அது ஒர்க் ஸ்பேஸ் எங்க கிரியேட் பண்ணிருக்கு, என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு, ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பில்டுனா சக்சஸ், ஃபெயில்னா ஃபெயில்னு வரும். ஓகே, ஸோ இப்போ let me go to this project. Again, I need to configure the changes. அப்படியே கீழே வாங்க. You can able to identify the option called post build action. இந்த பில்டு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பில்டு பண்ணணும். ஓகே, click on post build action. இப்ப அதுல என்னெல்லாம் இருக்குன்னு சும்மா பாருங்களேன். இப்ப நான் எந்த பட்டனை செலக்ட் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. build other project. இப்ப நான் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ண போறேன். இத போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல போயிட்டு டெவுக்கு அப்புறம் எனக்கு நீ டெஸ்ட்டை கால் பண்ணு. இப்ப டெஸ்ட் ப்ராஜெக்ட்ல போயிட்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ப்ரொடக்ஷனை கால் பண்ணு. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ். அப்ஸ்ட்ரீம்ன்றது டெவலப்மெண்ட். டெவலப்மெண்டோட டவுன் ஸ்ட்ரீம் என்னது? டெஸ்ட். டெஸ்டோட டவுன் ஸ்ட்ரீம் என்னது? ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனோட அப்ஸ்ட்ரீம்ஸ்ல என்ன இருக்கு? டெஸ்ட் அண்ட் டெவலப். புரியுதா? இதுதான் அந்த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ். இப்போ நம்ம பார்க்குற கான்செப்ட்டுக்கு பேரு அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ பாருங்க, பில்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நான் இருக்கிறது டெவ் ப்ராஜெக்ட்ல. டெவ் ப்ராஜெக்ட் கால் ஆனதுக்கு அப்புறம் எந்த ப்ராஜெக்ட் கால் ஆகணும்னா நான் டெஸ்ட்னு கொடுத்தோன்னே கீழே வந்துருக்கு பாருங்க. இப்போ இது கிளிக் பண்ணோடனே எப்படி வருது பாருங்க, கமா. எதுக்கு? நீ டெவ்வுக்கு அப்புறம் டெஸ்ட் மட்டும் கால் பண்ணுமா, டெஸ்டோட சேர்ந்து ப்ராடையும் கால் பண்ணுமா? இல்ல எனக்கு டெஸ்ட் மட்டும் கால் பண்ணு. டெஸ்ட் கால் பண்ணி டெஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண, எனக்கு மற்றது கால் பண்ணிக்க. இங்க பாருங்க, டெவ் ப்ராஜெக்ட் கால் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் ப்ராஜெக்ட் கால் ஆகிறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். என்னன்னு பாருங்க. ட்ரிகர் ஒன்லி இஃப் பில்ட் இஸ் ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா என்னது? ஜெங்கின்ஸ் லாங்குவேஜ்ல லாஸ்ட் 5 பில்ட், தட் இஸ் தி ஸ்டேபிள் பில்ட்ஸ். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ட்ரிகர் ஈவன் இஃப் தி பில்ட் இஸ் அன்ஸ்டேபிள். 5 பில்ட்ல 2 போயிடுச்சுங்க, 3 தான் இருக்கு, தட்ஸ் அன்ஸ்டேபிள் பில்ட். ஸ்டில் யூ ஜஸ்ட் கோ டு தி டெஸ்ட். trigger even the build fails. Development build fail ஆனா கூட it will trigger your test job. இது புரியுதா? இது கேட்பாங்க, how will you set up the upstream and downstream job in Jenkins? Okay, we need to navigate to the post build action. In the post build action, we need to click on other projects. Then we need to configure the other radio buttons which mentions trigger only if the build is stable, trigger even if the build is unstable, trigger even the build is failed. இந்த 3 ஆப்ஷன் நம்ம சொன்னாதான் அந்த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நான் உங்களுக்கு வெறும் டெக்னாலஜி மட்டும் சொல்லிக் கொடுக்கல, இந்த டெக்னாலஜில எப்படி நீங்க பேசினா வேலை கிடைக்கும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா அந்த இடத்துலயே சுத்தி கேள்வி கேட்டு உங்களுக்கு டென்ஷன் பண்ணி வெளியே அமைச்சிருவாங்க. ஸோ மேக் ஷூர் தட் ஆன்சர் வந்து குவாலிட்டியா நம்ம டெலிவரி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே போயிட்டு நான் சேவ் பண்றேன். அப்ளை அண்ட் சேவ். என்ன நடந்தது? டவுன் ஸ்ட்ரீம். எதோட டவுன் ஸ்ட்ரீம்? டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட டவுன் ஸ்ட்ரீம் வந்து டெஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அப்படியே டெஸ்ட் ப்ராஜெக்ட் குள்ள போறேன். இப்போ டெஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு டவுன் ஸ்ட்ரீமா என்ன கான்ஃபிகர் பண்ணணும்? ப்ரொடக்ஷன். டெஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அப் ஸ்ட்ரீமா என்ன இருக்கு பாத்தீங்களா? டெவ். ஓகே, கோ டு டேஷ்போர்ட். இப்போ டெஸ்ட் ப்ராஜெக்ட் குள்ள போங்க. ஆட்டோமேட்டிக்கா அப் ஸ்ட்ரீம் வந்து டெவ்னு வந்துருச்சு. நவ யூ கான்ஃபிகர் தி டெஸ்ட் ப்ராஜெக்ட். அதோட டவுன் ஸ்ட்ரீமா நான் ப்ராடக்ட் கால் பண்றேன். ஒண்ணும் இல்ல, கிளிக் ஆன் போஸ்ட் பில்ட் ஆக்ஷன், பில்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ், ப்ராட் ப்ராஜெக்ட். இந்த கமா எடுத்துட்டு கால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல build only if the build is stable, apply and save. என்ன நடக்குது பாத்தீங்களா? டெஸ்டோட அப்ஸ்ட்ரீம் வந்து டெவ்னு வந்துருச்சு, டவுன் ஸ்ட்ரீம் வந்து ப்ராட் வந்துருச்சு. இப்போ நீங்க டைரக்டா போயிட்டு ப்ராட்ல செக் பண்ணி பாருங்களேன். இப்ப ப்ராடுக்கு டவுன் ஸ்ட்ரீம் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். ப்ராடுக்கு அப்புறம் வேற என்விரான்மெண்ட் எனக்கு கிடையாது. மேபி நீங்க டிஆர் என்ற ஒரு என்விரான்மெண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் அதை கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்ட் கீழே டிஆர் செட்டப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ஜாப் நான் மேனுவலா முதல்ல கால் பண்ண போறேன், விச் மீன்ஸ் மேனுவலா ட்ரிகர் பண்ண போறேன். நீங்க ஜாப் காலிங் சொல்லலாம், ஜாப் ட்ரிகரிங் சொல்லலாம். இப்போ ஐம் கோயிங் டு ட்ரிகர் திஸ் ஜாப் மேனுவலி. இங்க இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பில்டு பட்டன் சொல்லுவேன். உங்க கண்ணை இங்க வைங்க, பில்டு கியூ. நான் இங்க ட்ரிகர் பண்ண உடனே டெவ் எனக்கு கால் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் கால் ஆகுறத உங்களுக்கு இங்க வந்துடும். நோ பில்ஸ் இந்த கியூ டில் நவ். இப்ப பாருங்க, டெவ் காலை முடிஞ்ச உடனே டெஸ்ட் கால் ஆயிடுச்சு. இப்ப டெஸ்ட் காலை உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா டிப்ளாய் முடிஞ்ச உடனே இட் வில் கால் த ப்ரொடக்ஷன். இது மேனுவலா ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கியூ அப் பண்ணது உங்களுக்கு பேக் டு பேக் கால் ஆயிடுச்சு. இது கிளியரா? இப்ப ஒவ்வொரு முறையும் போயிட்டு நாங்க பட்டன் அழுத்திட்டு இருக்க கூடாது இல்லையா? இதுக்குதான் அடுத்த ஆப்ஷன் கால்ட் பில்ட் ட்ரிகர்ஸ்.
பில்டு ட்ரிகர்ஸ்ல போயிட்டு எப்பெல்லாம் எனக்கு இது கால் பண்ணணும், எப்பெல்லாம் இது ட்ரிகர் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் ட்ரிகர்ஸ் சொல்லுவாங்க. அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய யூஸ் கேஸ் இருக்கு. அதை பத்தி நான் இப்போ கொஞ்ச நேரத்துல பேசுறேன். இப்போ நான் இந்த queuing up ஆஃப் ஜாப்ஸ், அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஜாப்ஸ், அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? எனி டவுட்ஸ் ஆன் திஸ் ஆன்லைன்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மத்தவங்க எல்லாரும் லிசன் பண்றீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு? சும்மா சாட் பாக்ஸ்ல சும்மா கிளியர்னா கிளியர் போடுங்க பார்க்கலாம். ஓகே சார். ஃபைன். அதர்ஸ்? கூல். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி மேனுவலா போயிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு முறையும். ஏன்னா நம்ம இதே வேலையா வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி அடுத்த வேலையை பார்க்கணும்? நான் எல்லாம் செட் பண்ணிட்டேன். டெவலப்பர் வந்து கிட்ல போடுவாரு, போட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரா, ப்ரோ இந்த மாதிரி அப்டேட்டட் கோட் நான் போட்டுட்டேன், நீங்க போயிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கால் ஆகும். அப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா அடுத்த வேலையை பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு தான் ஆட்டோமேஷன். அப்போ ஜெங்கின்ஸ் ஸ்பைஸ்ல உங்களுக்கு என்ன ஆட்டோமேஷன் அப்படின்னா, சும்மா டெவ் ப்ராஜெக்ட் குள்ள போங்க. ஓகேங்களா? ஒரே இதுல நம்ம எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது இல்ல சார்? எதுங்க? ஒரே ஜாப்லயே ஒரே இதுலயே நம்ம சீக்வென்ஸ் மாதிரி இது முடிச்சுட்டு ப்ராட், அதை முடிச்சுட்டு டெஸ்ட், இது முடிச்சுட்டு அப்படிதான் நான் செட் பண்ணிருக்கேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த என்விரான்மென்ட் அதான் செட் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க நம்ம உள்ள ஓடுறதுக்குள்ள போயிட்டு நம்ம பண்ணிருக்கோம். இல்ல எல்லாமே தனித்தனி ஜாபுங்க. சி டெவ்ன்றது ஒரு தனி என்விரான்மென்ட். ஓகே, இது சக்சஸ்ஃபுல்லா பில்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த என்விரான்மென்ட்க்கு போகும். ஓகே. சி ஜாப்ஸ் வந்து தனித்தனியா இருக்கு. அந்த ஜாபுக்குள்ள போயிட்டு நம்ம கால் பண்ணிக்கிறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை கால் பண்ணு அப்படின்னு கால் பண்ணிக்கிறோம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இதுக்குள்ளேயே 2-3 கான்ஃபிகர் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. அந்த கமா வருது இல்ல, அந்த மாதிரி பண்ணலாம். பட் உங்களுக்கு அது ரெண்டுமே ஒரே என்விரான்மெண்டா இருந்தா நீங்க உடனே கால் பண்ணிக்கலாம். என்னோட யூஸ் கேஸ் வேற இல்லையா? எனக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது போகணும்னு நான் சொல்றேன். நீங்க வேணும்னா என்ன பண்ணலாம், இது முடிஞ்சதுன்னா அடுத்த 2 கால் பண்ணுன்னு சொல்லிக்கலாம். அது கால் பண்ணுவோம். சோ இப்போ நான் கான்ஃபிகர் போறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா I'm going to configure triggers. எப்பெல்லாம் எனக்கு இது ட்ரிகர் ஆகணும். ஸோ கிளிக் ஆன் பில்ட் ட்ரிகர்ஸ். இங்க எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ட்ரிகர் பில்ட்ஸ் ரிமோட்லி, பில்ட் ஆஃப்டர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்ட் பீரியாடிக்கலி, கிட்ஹப் ஹூக் ட்ரிகர், போல் எஸ்சிஎம். இப்போ நான் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் ட்ரிகர்ஸ் தான் செட் பண்ணுவேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மேஜரா இண்டஸ்ட்ரியில கான்ஃபிகர் பண்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பில்ட் பீரியாடிக்கலி, போல் எஸ்சிஎம், ட்ரிகர் பில்ட்ஸ் ரிமோட்லி. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா உங்களுக்கு பில்ட் பீரியாடிக்கலி நான் சொல்றேன். பில்ட் பீரியாடிக்கலி இந்த ட்ரிகரிங் மெக்கானிசம்ஸை நோட் பண்ணுங்க. இன் ஹவு மெனி வேஸ் யூ கேன் ஏபிள் டு ட்ரிகர் யுவர் ஜெங்கின்ஸ் பைப்லைன் ஆர் ஜாப். ஜெங்கின்ஸ் ரெண்டே விஷயம் தான், ஜாப் ஆர் பைப்லைன். இதை எப்படி நீங்க ட்ரிகர் பண்ணுவீங்க? போயிட்டு மேனுவலா ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அப்போ வாட் ஆர் த வேஸ் யூ வில் ட்ரிகர் யுவர் ஜெங்கின்ஸ் ஜாப்? ஸோ ஐ யூஸ்வலி ட்ரிகர் வித் த ஹெல்ப் ஆஃப் பில்ட் பீரியாடிக்கலி. ஐ வில் ட்ரிகர் வித் த ஹெல்ப் ஆஃப் போல் எஸ்சிஎம். I used to configure webhook. So I'll be triggering with the help of remote URLs. இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லைனக்ஸ்ல அந்த cron tabன்னு சொன்ன ஞாபகம் இருக்கு. ஓகே, இப்போ பில்ட் பீரியாடிக்கலி எல்லாமே உங்களுக்கு அந்த cron tab தான். போல் எஸ்சிஎம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ cron tab தான். முதல்ல இந்த ரெண்டுத்துக்கு ஒரு கம்பேரிசன் வச்சுக்கலாம். ஓகே, பில்ட் பீரியாடிக்கலி அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தினமும் நைட்டு 7 மணிக்கு இந்த ஜாப் எனக்கு கால் ஆகணும். அதாவது டெவ் என்ற ஜாப் கால் ஆயிடணும். டெவ் கால் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா நான் கியூ பண்ணி வச்சிருக்க அடுத்த 2 ஜாபும் கால் ஆயிடும். நீங்க போயிட்டு திரும்ப இதுக்கு 7 மணிக்கு கால் ஆகணும், அதுக்கு 7 மணிக்கு கால் ஆகணும் செட் பண்ண வேண்டாம். நீங்க தலையை பிடிச்சிட்டாலே தலையை தொடர்ந்து அந்த வால் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அப்ஸ்ட்ரீமை பிடிச்சிட்டீங்கன்னா அப்ஸ்ட்ரீமை தொடர்ந்து அடுத்த டவுன் ஸ்ட்ரீம் கால் ஆயிடும். அப்போ நான் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் எனக்கு பில்ட் பீரியாடிக்கலி கொடுக்குறேன். இந்த cron tabல போயிட்டு நம்ம செட் பண்ணலாம். cron tab ஒரு வெப்சைட் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. லைனக்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த வெப்சைட்டை பார்த்துக்கோங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ஒரு 5 ஸ்டார்ஸ் நான் போடுறேன். இந்த 5 ஸ்டார்ஸ்க்கு மீனிங் என்னன்னா எவ்ரி மினிட் எனக்கு அந்த ஜாப் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இங்க 5 மட்டும் போடுறேன். என்ன நடக்கும் இப்போ? இப்போ என்னோட யூஸ் கேஸ் என்னன்னா ரெகுலரா ஈவினிங் 7 மணிக்கு எனக்கு ஜாப் ட்ரிகர் ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த cron tabல மினிட், ஹவர், டே ஆஃப் த மந்த், டே ஆஃப் த வீக் இதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி
உங்களோட ஆட்டோமேஷனை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட யூஸ் கேஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு எவ்ரி மினிட் இது ட்ரிகர் ஆகுதான்னு மட்டும் நான் வேலிடேட் பண்ணி பார்க்குறோம். அப்போ அந்த 5 ஸ்டார் நான் எனக்கு கொடுத்துக்கிறேன். அப்போ ரியல் டைம்ல கிளைண்ட் சொல்லுவான், டெய்லி நைட் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு நீங்க ட்ரிகர் பண்ணா போதுங்க. மார்னிங் ஃபுல்லா டெவலப்பர் என்ன பண்ணிட்டு ஒர்க் பண்ணட்டும், அவன் 7 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு கமிட் பண்ணிட்டு போயிடுவான். 8 மணிக்கு இந்த ஜாப் கால் ஆகட்டும். 8 மணிக்கு ஜாப் கால் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது இல்லையா? ஒரு நோட்டிபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த போஸ்ட் பில்ட் ஆக்ஷனை கிளிக் பண்ணும்போது பில்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்க. எத்தனை பேர் அங்க இமெயில் நோட்டிபிகேஷன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னு தெரியல. பாத்தீங்களா? இமெயில் நோட்டிபிகேஷன் செட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் சென்ட் அ நோட்டிபிகேஷன். அப்ப என்ன பண்ணணும்? நம்மளோட இமெயில் அட்ரஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த 5 ஸ்டார் கொடுத்ததுக்கு அப்புறம் சும்மா இங்க வெளியே வராதுன்னு சொல்லி பாருங்க. Do you really mean you have to build every minute? எவ்ரி மினிட் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த டெவ் ப்ராஜெக்ட் அதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ சிம்பிளா போயிட்டு பில்ட் பீரியட்ல கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இதை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போல் எஸ்டிஎம்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ளை அண்ட் சேவ். ஓகேவா? இப்போ பாருங்க, எனக்கு கடைசியா மொத்தமா 2 பில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, கொஞ்ச நேரத்துல எனக்கு டெவ் ப்ராஜெக்ட் கால் ஆக போகுது. ஏன்னா எவ்ரி மினிட் 60 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஜாப் கால் ஆயிடும். இந்த ஜாப் கால் ஆன உடனே எனக்கு ப்ராடக்ட் டெஸ்ட் கால் ஆயிடும். கால் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஸோ டெஸ்ட் கால் ஆயிடுச்சு. இப்போ டெஸ்ட் முடிஞ்சோடனே எனக்கு ப்ராடக்ட் கால் ஆயிடுச்சு. இப்போ நான் டேஷ்போர்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். எல்லாமே உங்களுக்கு 3 பில்ஸ் வந்துடும். ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே ஒரு 3 பில்டு நடந்தது வந்துடும். ஓகே, அகைன் இன்னொரு மினிட் முடியும் போது அந்த 1 மினிட் இன்டர்வல் கேப்ல அடுத்த பில்டு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பில்டு பீரியாடிக்ல என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா, உங்களுக்கு சோர்ஸ் கோட்ல சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்லாம் பார்க்காது. அந்த டைம்ல ட்ரிகர் ஆயிடும். அதுதான் பில்டு பீரியாடிக்கலி. போல் எஸ்எம்க்கு அப்படியே ஆப்போசிட் என்னவா இருக்கும்? சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் அந்த டைமுக்கு ட்ரிகர் பண்ணும், இல்லைன்னா ட்ரிகர் பண்ணாது. புரியுதா? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பில்டு பீரியாடிக்கலி அண்ட் போல் எஸ்எம் கேட்பாங்க. பில்டு ட்ரிகர்ன்றது சேஞ்சஸ் இருக்கு இல்ல, என்னோட அட்மினிஸ்ட்ரேட்டர் நைட் 7 மணிக்கு ஜாபை ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? 7 மணிக்கு என்னோட ஜாபை ட்ரிகர் பண்ணிடலாம். அது பில்டு பீரியாடிக்கலி. போல் எஸ்எம் அப்படின்னா என்னோட அட்மினிஸ்ட்ரேட்டர் 7 மணிக்கு ஜாபை ட்ரிகர் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா என்னோட நேச்சர் என்னன்னா, அங்க சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் நான் ட்ரிகர் பண்ணுவேன், இல்ல பண்ண மாட்டேன். இந்த ரெண்டுல எது பெஸ்ட் ஃபீச்சர்? போல் எஸ்எம். புரியுதா? திரும்ப பாருங்க, கால் ஆயிடுச்சு. சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 4 பில் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த ஆப்ஷனை அகைன் என்ன பண்ணலாம்? ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டு கான்ஃபிகர்ல போயிட்டு யூ கேன் ஏபிள் டு கஸ்டமைஸ் த ஆப்ஷன்ஸ். ஸோ கிளிக் ஆன் பில்ட் ட்ரிகர்ஸ். ஸோ அங்க என்ன பண்ணலாம்? இதை டிசேபிள் பண்ணிட்டு யூ கேன் செலக்ட் ஆன் போல் எஸ்எம். போல் எஸ்எம் நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் டெல் த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ போல் எஸ்எம் நான் சொல்லிட்டேன். நீங்க கிளிக் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன், இந்த கன்சோல்குள்ளேயே நான் வரக்கூடாது. ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிமோட் யூஆர்எல்ல கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நம்ம தான் ட்ரிகர் பண்ணுவோம், ஆனா வித் பர்மிஷன்ஸோட. என்ன பர்மிஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சினாரியோ சொல்றேன் பாருங்க. டெவலப்பர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க வேற கண்ட்ரில. சரிங்களா? நம்ம எல்லாமே நம்ம கண்ட்ரில மார்னிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டெவலப்பர் நைட்டு உடனே ஒரு கோடை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு. நான் முடிச்சுட்டேன், இது காலைல வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா நாளான்னைக்கு இது என்ன பண்ணணும்? ப்ரொடக்ஷன் ரிலீஸுக்கு போகணும், நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நைட்டு 10 மணிக்கு ஷிஃப்ட் சைன் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போறேங்க. அப்ப அவன் 10 மணிக்கு உள்ள வரான். அதான் கணக்கு. கரெக்டா? இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா 9 மணிக்கு அவன் ஷிஃப்ட் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு என்ன ஒரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றான், இல்ல 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றான். என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண எதுக்கு? இந்த ஒரு பில்டை நான் ரன் பண்ணது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சில ட்ரிகர் பில்ட் ரிமோட்லி அவன் சொல்லுவான், நீங்க 11 o'clock எனக்கு கிரான் டேப் செட் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னானா அவன் ஜாப் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 12 மணிக்கு போச்சுன்னா அப்ப 11 மணிக்கு அவன் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு பில்ட் அண்ட் ட்ரிகர் ஆயிடும்ல. அப்போ வேலையே முடியாம அந்த ஜாபை நான் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாபை நான் ஒரு ரிமோட் யூஆர்எல் நான் எடுத்துட்டு போயிடலாம். ஒரு யூஆர்எல் மாதிரி ஜென்ரேட் பண்ணி நான் கொண்டு போயிடலாம், என் மெயிலுக்கு அனுப்பிச்சிக்கலாம். அவன் டெவலப்பர் வேலை முடிச்சுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, ஓகேங்களா, நான் ஆன்லைன்ல இருந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன், இல்லைன்னா நான் ஒரு யூஆர்எல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த யூஆர்எல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க கன்சோலுக்கெல்லாம் வந்து போயிட்டு மேனுவலா ட்ரிகர் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா டெவலப்பருக்கு நான் கன்சோல் ஆக்சஸ் கொடுக்காத பட்சத்துல ஒரு யூஆர்எல் கொடுத்து நீ சேஞ்சஸ் பண்ணிட்டியா, இப்போ உன்னோட சேஞ்சஸ் நீ ஜெங்கின்ஸ்ல ட்ரிகர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறியா, பில்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறியா, இந்த யூஆர்எல் போயிட்டு ப்ரௌசர்ல ஹிட் பண்ணனா உங்களுக்கு ஜாப் ரன் ஆயிடும். புரியுதா? இப்ப அந்த யூஆர்எல் எப்படி செட் பண்றேன்னு பாருங்களேன். இங்க என்ன கொடுக்கணும்னா ஒரு அத்தான்டிகேஷன் டோக்கன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் அந்த யூஆர்எல். இது கஸ்டமைஸ் பண்ணலாம், ஒண்ணுமே இல்லை. என்ன மாத்தணும்?
ஜெங்கின்ஸ் URL. ஜெங்கின்ஸ் URL என்ன? இதுதான் ஜெங்கின்ஸ் URL. டன்னா. ஸோ இது ஜாப், அந்த வெவ் ப்ராஜெக்ட், அதுக்குள்ள தான் டோக்கன் செட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டோக்கன் நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன்? That's it. அப்போ இதை போய் நான் என்ன பண்ணலாம்னா ட்ரிகர் பில்ட் ரிமோட்லி அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஐ கேன் சேவ் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு கடைசியாக 7 முறை பில்ட் இருக்கு பாருங்க. எது அங்கிருந்து நான் டிசேபிள் பண்றதுக்குள்ள இடையில 7 நிமிஷம் போயிருக்கு, 7 முறை அந்த பில்டு பண்ணிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம்லாம் பில்டு பண்ணாது, டிசேபிள் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இன்கேஸ் நீங்க டிசேபிள் பண்ணாம அதையும் டிசேபிள் பண்ணீங்கன்னா ரெண்டுமே நடந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நான் எப்படி ட்ரிகர் பண்ண போறேன்னா இந்த URL எடுத்துட்டு போயிட்டு இந்த ப்ரௌசருக்கே வராம என்னோட இன்னொரு ப்ரௌசர்ல இருந்து நான் ஹிட் பண்ண போறேன். அப்படி ஹிட் பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசியா எவ்வளவு பில்டு நடந்திருக்கு மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. 7 பில்டு. இப்போ நான் இங்க போயிட்டு ஐம் ஜஸ்ட் ஹிட்டிங் திஸ் URL. அவ்வளோ நான் ஹிட் பண்ணிட்டேன். ஓகே, கோ அண்ட் செக். கால் ஆயிடுச்சா? இது உங்களுக்கு எம்டியா இந்த பேஜ் இருக்கும் அப்படின்னா உன் டெவலப்பர் கிட்டயே கொடுத்து இந்த URLக்கு நீ என்ன பண்றேன்னா ஒரு ரேடியோ பட்டன் நீயே வச்சுக்க. ஓகேவா? ரன் என்ற பட்டனை வச்சுக்க. அதை நீ கிளிக் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த URL கால் ஆயிடும். அது டெவலப்பர் ஆக்டிவிட்டி தானே. இந்த URL நான் இப்படி ஹிட் பண்ணக்கூடாது. URL போட்ட உடனே இங்க ஒரு பட்டன் வரணும், அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரன் பண்ணணும். அந்த மாதிரி நீ பண்ணிக்க. என்னோட வேலை என்ன, ஒரு எண்ட் பாயிண்ட் URL உனக்கு கொடுத்துருவேன். இப்போ கன்சோலுக்கு வராமலே நான் என்ன பண்ணிட்டேன், என் ஜாபை நான் கால் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, 3 ஜாபுமே உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இந்த ஆப்ஷன் கிளியரா? ஸோ 3 ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். பில்டு பீரியாடிக்கலி, போல் SCM, ரிமோட் ட்ரிகர், வெப்புக்ன்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வெப்புக்கான மெக்கானிசம் சொல்லிடுறேன். அங்க கிட்டபோட URL கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா டெவலப்பர் கிட்ல கோட கமிட் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடும். புரியுதுங்களா? கமிட் அடிச்ச உடனே ட்ரிகர் ஆயிடும். அப்போ 3 ஆப்ஷன் புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வெப்புக், போல் SCM, பில்ட் பீரியாடிக்கலி. வெப்புக் அப்படின்னா ஒன்ஸ் developer commits the changes to the GitHub repository, it will immediately trigger the pipeline unless or until it won't trigger. ஓகேங்களா? இன்னைக்கு டெவலப்பர் ஷிஃப்ட்ல இல்லைங்க, ட்ரிகர்லாம் ஆகாதுங்க. நாளைக்கு வந்து அவன் நியூ சேஞ்சஸ் போட்டு கமிட் அடிச்சா மட்டும் தான் ட்ரிகர் ஆகும். அதே பில்ட் பீரியாடிக்கல்ன்றது இன்னைக்கு டெவலப்பர் ஷிஃப்ட்ல இருக்கான் இல்ல, அதான் தேவையில்லை. எனக்கு 7 மணிக்கு எனக்கு ஜாப் ட்ரிகர் ஆயிடுங்க. போல் SCM டெவலப்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஷிஃப்ட்லயே இல்ல, செகண்ட் ஹாஃப் ஒரு ½ அன் அவர் ஒர்க் பண்ணி சின்னதா ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். 7 மணிக்கு சேஞ்சஸ் இருந்ததுன்னா ட்ரிகர் பண்ணும். இல்ல அவர் பழைய கோட்லயே ஏதோ சின்னதா மாடிஃபை தான் பண்ணிருக்காரு, இல்ல சும்மா பழைய கோட ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அப்ப அந்த சோர்ஸ் கோட்ல சேஞ்சஸே இல்லைன்னா ட்ரிகர் பண்ணாது. சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் போல் SCM ட்ரிகர் பண்ணும். ரிமோட் ட்ரிகர்ன்றது ஒரு ரிமோட் எண்ட் பாயிண்ட் URL கொடுத்து நம்ம ட்ரிகர் பண்ணிக்கலாம். இஃப் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ क्वेश्चंस. பில்ட் ட்ரிகர்ஸ்ல சார் இப்போ ரிமோட் ட்ரிகர்ல வந்துட்டு அந்த ரேடியோ பட்டன்லாம் அவங்களே கான்ஃபிகர் பண்ணிப்பாங்க டெவலப்பர்? அதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ரேடியோ பட்டன்லாம் வைக்க தெரியாது இல்லையா? ஆமா. எனக்கும் தெரியாது. நம்ம we are not a developers. ஓகே, இப்போ எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நான் காட்டுறேன் பாருங்களேன். லெட்ஸ் டேக் ஜூமோட யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது ஒன்னொன்னுமே பேக் எண்ட்ல URL தான். ஒத்துக்கிறீங்களா? கரெக்டா? இப்போ இந்த சைன் அப் ஃப்ரீ அப்படி இருக்கிறது விக்னேஷ், இதுதான் URL. நீங்க இந்த URL போட்டீங்கன்னா சைன் அப் பேஜ் ஓப்பன் ஆகும். விக்னேஷ் இது சப்போர்ட், அதுக்கு ஒரு URL. இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு எவ்வளவு URLs இருக்கும். எல்லாமே URL கொடுத்தா எண்ட் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்கல்ல. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், சின்னதா ஒரு ஐகான் மாதிரி கொடுத்துருவோம். அந்த ரேடியோ பட்டன் அவ்வளவுதான். இது கிளிக் பண்ணா உங்களுக்கு வரும், இது கிளிக் பண்ணா வரும். இது கிளிக் பண்ணா எப்படி கால் ஆகுது பாருங்க. /terms சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ சைன் அப் ஃபார் ஃப்ரீ இந்த பட்டனை கிளிக் பண்றேன். இப்போ சைன் அப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் சொல்றது எண்ட் பாயிண்ட் URL. புரியுதா? ஓகே, நீங்க சொல்லுங்க. கேட்டீங்க. அதுதான் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோமே. ஸ்டேபிளா இருந்துச்சா மட்டும்தான் நீ என்ன பண்ணணும், அடுத்தது கண்டினியூ பண்ணணும். அன்ஸ்டேபிளா இருந்தாலும் கண்டினியூ பண்ணு, ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் கண்டினியூ பண்ணுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்தது போகக்கூடாதுன்னு ஒரு நினைச்சீங்க அப்படின்னா அபார்ட் பண்ணலாம், ஜாப் அபார்ட் பண்ணலாம். அது பைப்லைன் லெவல்ல என்ன பண்ணுவோம்னா அந்த ஜாப் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிடலாம், இங்கேயே இந்த ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் யாரும் கொடுக்கலாம், டெவலப்பர் டீம் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணலாம். அந்த இமெயில் நோட்டிபிகேஷனை செட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே ஜென்கின்ஸ்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அது ஜென்கின்ஸ்ல பை டிஃபால்ட்டா இல்லைன்னா கூட பிளகின்ஸை இன்ஸ்டால் பண்ணி பண்ணிடலாம்.
ஏன்னா ஜெங்கின்ஸ் உங்களுக்கு நிறைய thousands ஆஃப் பிளகின்ஸ் இப்போ மார்க்கெட்ல சப்போர்ட் பண்றான். நீங்க நினைக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே ஒரு பிளகின் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு. இது பண்ண முடியுமா அது பண்ண முடியுமா நம்ம யோசிப்போம் இல்லையா? ஓகேவா? இப்போ இன்னைக்கு இந்த லெவல்ல நம்ம என்ன யோசிச்சோம்? ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாம், ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தெரியும். அப்போ ஜெங்கின்ஸ்ல என்ன வச்சு பண்ணலாம்? ஒரு இமெயில செட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இருக்கு. ஓகே, எனி அதர் டவுட்ஸ் ஆன்லைன்? ஆக்சுவலா இப்போ நான் யூஸ் கேஸ்க்காக இது கொடுத்தேன். நம்ம ரியல் டைம்ல இப்போ அடுத்த செட்டப் தான் சொல்ல போறேன். பெர்மிஷன்ஸை கொடுத்து ஒர்க் பண்ண வைக்க போறேன். இப்போ டெவலப் எப்படி நம்ம AWS அக்கௌண்ட்ல IAM யூசரை கொடுத்து நீ அக்கௌண்ட்குள்ள வந்து நீயே இதுக்கான ஒர்க் பண்ணிக்க. அந்த செக்யூரிட்டியும் நான் செட் பண்ணியிருப்பேன். இதுக்கு மேல தாண்ட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டதுனால சொல்றேன். 3 ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ டெவலப்பர் வந்து டெவ் ப்ராஜெக்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்றாரு. அவருக்கு ப்ராடக்ட் டெஸ்ட்டுக்கான ப்ராஜெக்டான ஆக்சஸே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்த கான்செப்ட் தான் ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் என்ற கான்செப்ட்ல என்ன பண்ணுவோம்னா, ஆஸ் அ டெவலப்பர் மல்டிபிள் யூசர்ஸை கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணிட்டு உங்க நேம் என்ன? இப்போ சண்முகம் என்ற யூசரை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு சண்முகம் இந்த ஜெங்கின்ஸ் கன்சோல்ல வந்தாருன்னா அவர் டெவ் ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், டெவ் ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் அவர் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கலாம். இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்ணலாம். அவர் லாகின் பண்ணாருன்னா அவருக்கு டெவ் ப்ராஜெக்ட் மட்டும் தாங்க காட்டணும், வேற எந்த ப்ராஜெக்ட் காட்டக்கூடாதுங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்போ யூசர் லெவல்லையும் ப்ராஜெக்ட் லெவல்லையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ் ஆன் திஸ் ட்ரிகர்ஸ்? எல்லாருக்கும் கிளியரா? ஆன்லைன் கிளியர்னா சாட் பாக்ஸ்ல கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. புரியல அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க क्वेश्चंस கேட்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே கொண்டு போறேன். ஓகே, கடைசியா ரீகால் பண்றேன். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ गाइस. டீம்ஸ்ல கிளியர்ன்ற ஒரு பட்டன் இருந்துச்சுனா தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணா கிளியர் போகும். வெச்சிரலாமா? டீம்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் எழுதி கிளியரா டைப் பண்ணி எழுதுங்க. என்ன இருக்கு? ஒருத்த மனக்கட பேசிட்டு இருக்கான்ல, புரியுதா 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 புரியுது கேக்குறாங்க. டக்குன்னு புரியுது. சொல்லுங்க சொல்லுங்க. அதனால வந்து நான் எஸ் ஓகே அப்படிதான் சார் சொல்ல முடியும். ஏன்னா மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சாட் பாக்ஸ் உங்களுக்கு ஆக்சஸ் இல்லையா? இல்ல சார், நோ சார். சரி, தம் சிம்பிள் ஆக்சஸ் இல்லையா? இல்ல சார், இதுல ஆப்ஷனே காட்டுது சார். எந்த கண்ட்ரிலமா இருக்கீங்க நீங்க? எனக்கு புரியல. சார் அது எது? ஓகே ஓகே. இருக்குமா? இருக்கும். கண்டிப்பா மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்ணாலுமே கூட அந்த மோர் ஆப்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகேங்களா? வந்துருச்சு பாருங்க இப்போ. அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் இட். இப்போ நானும் கடைமைக்குன்னு கிளாஸ் எடுக்கலாம்ல, கரெக்டா? இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? ஆன்லைன்ல ஒரு 15 பேர், இங்க ஒரு 10 பேர் இருக்கீங்க. 25 பேருக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு புரியுதோ புரியலையோ என் கடமை என்ன? கிளாஸ் எடுக்கிறதுன்னு எடுத்துட்டு நான் போயிடலாம்ல. ஏன் உனக்கு புரியுதா உனக்கு புரியுதான்னு கேட்கறேன். கரெக்டா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வேலை வாங்கிடுவீங்க. அதுதான் அல்டிமேட் எய்மே. உங்க எல்லாரையும் வேலை வாங்குறதுக்காக தான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சும்மா கடமைக்கு நான் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா நான் இந்த செஷனை 45 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு போயிடுவேன். எவ்வளவு யூஸ் கேசஸ் இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ்லாம் எனக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது. இப்போ சரண்லாம் ஏன் தூங்கிட்டு இருக்கானா, அவன் இந்த கிளாஸுக்கு வரல, அதனால சரண் தூங்கிட்டு இருக்கான். சரண் அப்படியே தூங்கி வடிகிறாரு. இதே டே 1 செஷன் சரண் பார்த்துருந்தாருன்னா இப்ப சரண் வாய் திறந்து பேசியிருப்பாரு. கரெக்டா தம்பி? கண்டிப்பா சரண் எனக்கு தெரியும். சரணுக்கு தெரியும். சரண் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் லிசன் பண்ணிட்டார் அப்படின்னா ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ஆச்சும் கேட்பான். கேட்பல தம்பி? கண்டிப்பா கேட்பான். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நீங்க கேட்டதுனால அடுத்த ஆப்ஷன் யூசர் மேனேஜ்மெண்ட் இன் ஜெங்கின்ஸ். ஓகே, அதுதான் அந்த டாபிக். ஹவ் வில் யூ ஹேண்டில் த யூசர்ஸ்? ஹவ் வில் யூ மேனேஜ் த யூசர்ஸ் வித் பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ்? இது அப்படியே சிமிலர் டு AWSல IAM. இப்போ இந்த மாதிரி எல்லா டூல்லையுமே காமனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யூசர் மேனேஜ்மெண்ட். கேட்பான், நீங்க இந்த டூல்ஸ்ல உங்க லெவல் ஆஃப் ஆக்சஸ் என்ன? இப்போ நீங்க எல்லாம் ஃப்ரெஷர்ஸா? நீங்க ஃப்ரெஷர்ஸா போகும்போது ஜெங்கின்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க கேட்பான் இல்லையா? இப்போ இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல முடியும்? ஒரு கம்பெனில போய் ஜெங்கின்ஸ் ஒர்க் பண்ண சொல்ல முடியும்? இல்லங்க, ஜெங்கின்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்திருக்கேன். ஓகேங்களா? ஜெங்கின்ஸ்ல ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் செட் பண்ணி பார்த்திருக்கேன். ஜெங்கின்ஸ்ல நான் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் என்ற கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணி பார்த்திருக்கேன். இந்த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் நான் பில்ட் ட்ரிகரை செட் பண்ணி மேனுவலாவும் கால் பண்ணியிருக்கேன், வேரியஸ் பில்ட் ட்ரிகர் மெக்கானிசம்ஸ்லயும் கால் பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ்ட் ஆஃப் அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு மல்டிபிள் யூசர்ஸை கிரியேட் பண்ணி நான் அந்த ப்ராஜெக்டை வியூ பண்றதுக்கான பெர்மிஷன்ஸும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படியே பேக்ல இருக்கிற பசங்க நீங்க என்ன சொல்லலாம்? என்னோட ப்ராஜெக்ட்ல ஒரு டேக் இருக்கு. என்ன ப்ராஜெக்ட் டேக்? HDFC. அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு மாடியூலுக்காக நான் ஒர்க் பண்றேன், ICIC ப்ராஜெக்டாக ஒர்க் பண்றேன். இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டொமைன் எடுத்துக்கோங்க. டொமைன்னா என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் டொமைன்? பேங்கிங் ஒரு டொமைன்,
கரெக்டா? மீடியா ஒரு டொமைன், எஜுகேஷன் ஒரு டொமைன், ஸ்போர்ட்ஸ் ஒரு டொமைன். இப்ப எல்லா டொமைன்ஸ்க்குமே கண்டிப்பா ஒரு பிசினஸ் இருக்குல்ல. ஆஃப்லைன் பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ். ஆன்லைன் பிசினஸ்னா என்ன? வெப் அப்ளிகேஷன் தான். ஓகே, ஏதாவது ஆர்டர் போடணும்னா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்னா நேரா கடையில போய் வாங்க வேண்டியதுதான். தட்ஸ் இட். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம்னா அந்த ஆன்லைன் பிசினஸ்க்காக அந்த கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்றோம். புரியுதா? ஆன்லைன் பிசினஸ்க்காக அந்த கஸ்டமருக்கு அந்த வெப்சைட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். அந்த வெப்சைட்ல ரெகுலரா நடக்கிற சேஞ்சஸ்க்கு, அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ற thousands ஆஃப் எண்ட் யூசர்ஸ் அந்த வெப்சைட்டை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஜொமேட்டோ அப்ளிகேஷன்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டே 1 செஷன்லயே. ஜொமேட்டோ அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ப்ராப்பரா ஃபுட் ஆர்டர் போட முடியலன்னா நீங்க மீன்வெல் எங்க போக ஆரம்பிச்சிருவீங்க? ஆல்டர்னேட் ஆப் போக ஆரம்பிச்சு சாப்பிடாம உட்காந்து இருப்பீங்களா? இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? ஆன்லைன் ஆர்டர் அக்செப்டபிள் இல்ல, ஆனா பயங்கரமா பசிக்குது அப்படின்றீங்க. பக்கத்துல கடைக்கு போய் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. எண்டு கோல் என்ன? இறங்கி போய் பக்கத்து கடையில சாப்பிட்டு வந்துடணும். ஆனா சாப்பிடுறது மட்டும் விட மாட்டோம், சாப்பிட்டுருவோம். கரெக்டா? சோ அப்போ இந்த லெவல் ஆஃப் பிசினஸ் நம்ம ஏன் கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயா டெலிவரி பண்ணக்கூடாது? அப்போ டொமைன் கீழ தான் we are going to work for websites. அப்போ நீங்க எல்லாம் ரெஸ்யூம்ல போடும்போது ஏதாவது ஒரு 2 டொமைன் 3 டொமைன்ல ஒர்க் பண்ண மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளைண்ட் வேற, டொமைன் வேற. ஓகே, கிளைண்ட்ன்றது யாரு? இப்போ HDFCன்றது ஒரு கிளைண்ட். அவன் என்ன டொமைனை சார்ந்தவன்? பேங்கிங் டொமைன். ஓகே, அப்ப HDFCக்கு உங்களோட ரோல் என்ன? அவன் ஏதோ ஒரு வெப்சைட்டை வச்சிருப்பான். அந்த வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருக்கு. ஓகே, இப்போ அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டு ஏதோ ஒரு சர்வர்ல ரன் பண்ண போகுது. அந்த ரன் பண்றதுக்கான கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் தான் செட்டப் பண்ணி கொடுக்குறேன். அதுல நடக்கிற CI/CD ஆட்டோமேஷனுக்கான பேக் அண்ட் டூல்ஸை நான் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அப்ப என்னோட ப்ராஜெக்ட்ல ஜெங்கின்ஸ் இருக்கு. அந்த டெவலப்பர் டெவலப் பண்ண அந்த HDFC அப்ளிகேஷனுக்கான கோட் குவாலிட்டி டெஸ்ட்டை நான் சோனார் கியூப் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு ஜாவா பேஸ்ட்ல டெவலப் பண்ண அப்ளிகேஷன்றதுனால அதுக்கு பில்டு டூலா ஜாவா மேவன் என்ற டூலை நான் ஜெங்கின்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளோ புரியுதா உங்களுக்கு இப்போ? அப்போ ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு இத்தனை டூல்ஸை நான் பயன்படுத்துறேன்னு நம்ம ஒரு பிக்சர் கொடுத்துடணும் உங்களுக்கு. ஓகேவா? இதுல நிறைய டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த டூல்ல உங்க லெவல் ஆஃப் ஆக்சஸ் என்ன? நான் தாங்க அந்த ஜெங்கின்ஸோட கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஜெங்கின்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா டூலுமே நான் தாங்க எடுத்து பண்ணி கொடுத்தேன். ஏன்னா என் கம்பெனில மொத்தமாவே 2 டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் இருக்காங்க. ஓகே, இது ஒரு பெரிய டீமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் என்ன பண்ணுவோம், பெர்மிஷன்ஸ் லெவல் மாறும். ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா கம்ப்ளீட்டா இன்ஸ்டலேஷன்ல இருந்து கான்ஃபிகரேஷன்ஸ்ல இருந்து யூசர் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பார்த்திருப்பான். மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு யூசரா வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்ப AWS அக்கௌண்ட்டை நான் ரூட் யூசரா இருக்கேன், எனக்கு எல்லா பெர்மிஷன்ஸ் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் என்னோட டீம்ல ஜாயின் பண்றீங்கன்னா உங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ்ல நல்ல நாலேஜ் இருக்கோ அந்த சர்வீஸ்க்கு மட்டும் நான் பெர்மிஷன்ஸ் கொடுத்து IAM யூசரா கொடுப்பேன் இல்லையா? அப்ப அதுதான் கொஸ்டின், நீங்க ஜெங்கின்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா யூசரா? சோனார் கியூப் பண்ற டூல்ல ஆர் யூ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் யூசர்? அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டரால என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு யூசரால என்னெல்லாம் பண்ண முடியும் நமக்கு தெரியணும். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே பண்ணலாம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எப்படி படிச்சுட்டு இருக்கோம்? அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல் ஆஃப் ஆக்சஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கோம். புரியுதா? அப்ப உங்களோட ரோல் ஆன் ஜெங்கின்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா? இப்ப அடுத்தது நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்டிவிட்டியும் ஜெங்கின்ஸ்ல பண்ணியிருக்கேன் நம்ம சொல்லணும். அப்போ யூசரை கிரியேட் பண்ணுவேன், யூசருக்கு பெர்மிஷன்ஸ் கொடுப்பேன், யூசரோட மேனேஜ்மெண்ட்டை நான் எஃபெக்டிவா டீல் பண்ணுவேன். ஓகே, இப்போ எப்படி யூசரை கிரியேட் பண்ண நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்க, கோ டு ஜெங்கின்ஸ் டேஷ்போர்ட். ஓகே, இங்க மேனேஜ் ஜெங்கின்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ கிளிக் ஆன் மேனேஜ் ஜெங்கின்ஸ். ஸோ இதுல அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எங்கேயாச்சும் யூசர்ஸ் கண்ணில் தெரியுதுன்னு பாருங்க. இருக்கா? இங்க பாருங்க, create, delete, modify the users that can log into this Jenkins. So click on users. இப்போ ஆல்ரெடி ஒரு யூசர் நான் இருக்கு. என்ன யூசர்? அட்மின். நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த யூசர். இப்போ கிரியேட் யூசர் நான் கொடுக்குறேன். இப்போ யூசர் 1 நான் கொடுக்குறேன். ஓகே, பாஸ்வேர்ட் வந்து 1234. கன்ஃபார்ம் த பாஸ்வேர்ட் 1234. இப்போ இந்த யூசரோட நேம் என்னன்னா லெட்ஸ் டேக் பவன் வேண்டாம், லெட்ஸ் டேக் ராம் அப்படின்னு கொடுக்குறேன். சும்மா டம்மியா. இவருக்கு ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும் இல்லையா ஒரு கம்பெனிக்குள்ள, ram@gmail.com. இங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரியல் டைம்ல கம்பெனில கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க சொல்றேன். யூசர் நேம்ல மேபி யூ கேன் கிவ் யுவர் எம்ப்ளாய் ஐடி. ஓகே, இந்த ஃபுல் நேம்ல உங்க நேம் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட்ல கம்பெனில கண்டிப்பா ஒரு நேம் கொடுப்பாங்க, அட்ரஸ் கொடுப்பாங்க, அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்ட் as அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் கிரியேட் யூசர் 1 கிரியேட் ஆயிடுச்சா ராம்? அடுத்தது கிரியேட் யூசர், ரெண்டாவது ஒரு யூசர் கிரியேட் பண்றேன், யூசர் 2. லெட்ஸ் டேக் என்ன நேம் கொடுக்கலாம், லெட்ஸ் டேக் ஜீவா. சாரி, பாஸ்வேர்ட் வந்து 1234 ஜீவா. அதுல ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன், ஜீவா
gmail.com. இதுதான் உங்க கம்பெனில ஒரு ப்ரொவைட் பண்ண ஒரு இமெயில் அட்ரஸ். கிரியேட் யூசர். ஓகே. இப்போ நம்மளோட யூஸ் கேஸ்ல யூசர் 1 வந்து டெவலப்பர், யூசர் 2 வந்து டெஸ்டர். இப்போ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு யூசரை கிரியேட் பண்ணலாம். யூசர் 3. ஒரு நேம் சொல்லுங்க. ஓகே. பிரேம் என்ற யூசர் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. gmail.com. ஓகே. ஸோ கிரியேட் யூசர். டன்னா. இப்போ 3 யூசர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். யூசர் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருந்தா மட்டும் நோ யூஸ் இல்லையா? அந்த யூசருக்கு நம்ம எந்த லெவல் ஆஃப் ஆக்சஸ் கொடுக்க போறோம்ன்றது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இங்க இருந்து வெளியே வந்துடுறேன். கம் டு டேஷ்போர்ட். ஓகே. அகைன் கோ டு மேனேஜ் ஜென்கின்ஸ். இப்போ இங்க செக்யூரிட்டி இருக்கு பாத்தீங்களா? செக்யூரிட்டி. Define who is allowed to access your system. So click on security. இப்போ by default என்ன ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஆப்ஷன்ல இருந்தா இது செக்யூர்டா இல்லையா நீங்களே சொல்லுங்க. Unsecured. by default ஜென்கின்ஸ் பாருங்க ஆத்தரைசேஷன்ல logged in users can do anything. இப்போ நான் ஒரு ஜெனரலா ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன். டாஸ்க் நம்பர் 1 for the day. What is difference between authorization and authentication? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆத்தரைசேஷன் அண்ட் அத்தான்டிகேஷன். இதுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிளோட எனக்கு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு சொல்லணும். ஓகே, இல்லைன்னா ஒரு டாஸ்கா எடுத்துக்கிட்டு எப்படி நீங்க ஜென்கின்ஸ் டே 1ல கொடுத்த டாஸ்க் அவுட்புட்டா கொடுத்தீங்க, இதே எனக்கு அவுட்புட்டா ஒரு டாக்குமெண்டா அனுப்பிச்சிருங்க வித் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பாருங்க, ஆத்தரைசேஷன்ல லாகின் இன் யூசர் கேன் டூ எனிதிங். அப்ப யாரு லாகின் பண்ணாலும் என்ன வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ யூசர் 1 2 3 நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ அவங்க எல்லாம் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன வேணா பண்ணலாம் இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல. அப்ப அந்த யூசரே தேவையில்லை இல்லையா? அப்ப இங்க என்ன பண்ணலாம், இங்க பாருங்க சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. மேட்ரிக்ஸ் பேஸ்டு செக்யூரிட்டி, ப்ராஜெக்ட் பேஸ்டு செக்யூரிட்டி. இப்போ இதை விட அட்வான்ஸா ஒரு ஃபீச்சர் வந்துருச்சு, ரோல் பேஸ்ட். யூசர் 1க்கு என்ன ரோல் கொடுக்கலாம், யூசர் 2க்கு இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ரோல் கொடுக்கலாம். அப்போ இங்க இல்லாத ஒரு விஷயத்த நான் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதிகமா மக்கள் யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பாத்தீங்கன்னா ரோல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. So go to manage Jenkins. இங்க plugin என்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. Click on plugins. So இங்க available plugin செக்ஷன்ல போயிட்டு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம Jenkins இன்ஸ்டால் பண்ணும்போது சில இன்ஸ்டால் ஆச்சு பாத்தீங்களா, அந்த இன்ஸ்டால்டு plugins. இங்க போயிட்டு ரோல் என்ற வார்த்தையை போட்டு தேடுங்க. ஓகே, எனக்கு எப்படி நீங்க சொன்னதுனால தான் எனக்கு ரோல்னு தெரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி plugins நான் எங்க இருந்து எடுக்கிறது? Jenkins என்ன பண்ணுவோம் அப்படின்னா Jenkins plugins சொல்லிட்டு ஒரு பேஜே வச்சிருக்கோம். plugins.jenkins.io. இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்க ரோல்னு டைப் பண்ணீங்கன்னா ரோலுக்கு சம்பந்தப்பட்ட plugins எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன், கிரெடென்ஷியல் ஸ்விட்ச் பண்ண போறீங்களா? ஓகே, இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்றீங்களா, சர்ச் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பில்டுக்காக நீங்க செக் பண்றீங்களா, அந்த கீவேர்டை வச்சு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளகின்ஸ்க்கான விஷயம் இங்க வந்துடும். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம லேர்ன் பண்ணி தேவைப்பட்ட அந்த பிளகினை ஜென்கின் சிஸ்டம்ல போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற எல்லா பிளகின்ஸுமே உங்களுக்கு ஜென்கின்ஸ் அவைலபிள் பிளகின்ஸ்ல வச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்னோட ஆக்டிவிட்டி என்னன்னா ஒரு யூசருக்கு ஒரு ரோலை ப்ரொவைட் பண்ணி நான் பெர்மிஷன் கொடுக்க போறேன். ஸோ தட் ஐம் எனேபிளிங் த ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன். இதை எனேபிள் பண்ணி கிளிக் ஆன் இன்ஸ்டால். ஸோ சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இது எல்லாமே தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஏபிஐஸ் எல்லாமே அது பை டிஃபால்ட் எடுத்துக்கும். கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் கோ டு பேக் பேஜ். இப்போ அகைன் கோ டு மேனேஜ் ஜென்கின்ஸ். இப்போ அந்த ஆப்ஷன் வந்திருக்கா நான் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ கிளிக் ஆன் செக்யூரிட்டி, ஆத்தரைசேஷன்ல ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இங்க நான் சேவ் பண்ணிட்டு அந்த பிளகினை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேஷ்போர்டை நல்லா வியூ பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இன்னும் 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். இங்க எங்கேயாச்சும் மேனேஜ் ரோல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. மேனேஜ் ஓல்டு டேட்டா தான் இருக்கு. மேனேஜ் யூசர்ஸ் அண்ட் ரோல்ஸ் என்ற ஆப்ஷன்லாம் இங்க கிடையாது. நீங்க அந்த ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளகினை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேடியோ பட்டன் அந்த ஃபீச்சர் உங்களுக்கு இங்க எனேபிள் ஆயிடும். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸோட நேவிகேஷன்ஸும் கேட்பாங்க. இன்டர்வியூல சொல்றேன், நீங்க எப்படி ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அந்த பிளகின் உங்களுக்கு எந்த இடத்துல எனேபிள் ஆகும், அது எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஃபீச்சர் உங்களுக்கு அந்த சிஸ்டம்ல ஜென்ரேட் ஆகும். கொஸ்டின் புரியுதா?
So how will you enable the plugin? Where you will enable the plugin? Navigate to manage Jenkins. In a manage Jenkins, you have a plugin option. In the plugin options, you have to navigate to available plugins. Installed plugins இருக்கும், available plugins எல்லாம் இருக்கும். Available plugins ல போயிட்டு you have to check with the keyword like a role based. So after installing those plugins, now navigate to the security section. Under authorization, you have option called role based strategy. Either apply and save. So once you have enabled this role-based strategy, again go back to your Jenkins system page. Now you could able to find out one new icon called manage and assign roles. Click on this. Fine. Ipo manage role, assign role. Roles create பண்ணிட்டு அந்த roles அந்த யூசருக்கு assign பண்ணிடு. அதான் things. இங்க பாருங்க ரோலை கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த ரோலை எங்க அசைன் பண்ண போறேன்? யூசருக்கு அசைன் பண்ண போறேன். இப்போ ரோல்ஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. குளோபல் ரோல், ஐட்டம் ரோல், அண்ட் ஃபைனலி we have a node ரோல் ஒன்னு இருக்கும். அதான் ஏஜென்ட் ரோல்னு சொல்லுவாங்க. ஏஜென்ட் ஆர் நோட் ரெண்டுமே ஒண்ணுதான். 3 டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த 3 ரோல் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ குளோபல் ரோல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காக்னிசன்ட்டோட ஒரு எம்ப்ளாய் ஒரு 7 to 8 years பேக். ஓகே, காக்னிசன்ட் சேனல் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? எல்காட்ல இருக்கு. ஓகே, இப்போ ஆப்போசிட் டிஎல்எஃப்ல இருக்கு. ஓகே, ராமோஸ் ஐடி பார்க்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல காக்னிசன்ட் இருக்கு. இப்போ காக்னிசன்ட்டோட எம்ப்ளாய் நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு மெயின் டோர் ஆக்சஸ் இன் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் நான் போகணும். அதாவது எல்லா லொகேஷன்லயுமே மெயின் டோர் ஆக்சஸ் எனக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? மெயின் டோர் வரைக்கும் போற நானு அதுக்குள்ள என்ன பண்ண முடியாது? ஒவ்வொரு ஓடிசின்னு சொல்லுவாங்க. ஓடிசினா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் டீம்னு சொல்லுவாங்க. ஓடிசி. இப்போ நீங்க எல்லாம் ஒரு ஓடிசிக்குள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு செக்யூரான ப்ராஜெக்ட்ல ஒரு ஓடிசிக்குள்ள ஒரு கன்னடம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால மெயின் டோருக்குள்ள வர முடியும், ஆனா என்னால உங்க ப்ராஜெக்ட்குள்ள வர முடியாது. இந்த மாதிரி ரோல் பிரியும்னு சொல்றேன். நான் காக்னிசன்ட் எம்ப்ளாய் தான், ஆனா காக்னிசன்ட்ல எனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கும் இல்லையா? இப்போ நான் குளோபல் ரோல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்ப்ளாய்க்கு குளோபல் ரோல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் காக்னிசன்ட்ல எந்த லொகேஷன்ல வேணா போய் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஆனா அந்த உட்காந்து ஒர்க் பண்ணும் போது அவன் ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராஜெக்ட்ல போய் அவனால ஒர்க் பண்ண முடியாது. பெர்மிஷன்ஸ் மாறும். ஓகே, அப்ப குளோபல் ரோல் போய் என்ன பண்ணலாம்னா, லெட் மீ ஆன்போர்ட் ஒன் எம்ப்ளாய். பாருங்க, எம்ப்ளாயி இதை கொடுத்துட்டு ஆட் பண்றேன். ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன பெர்மிஷன் கொடுக்கணும்? எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் அவன் போலாங்க, ஆனா ப்ராஜெக்ட் குள்ள எல்லாம் போயிட்டு அவன் கை வச்செல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. என்ன இப்போ டிஎல்எஃப்ல வந்து ஒரு பவர் ஷட் டவுன். ஓகே, ஆனா இன்னைக்கு வேலை நடக்கணும். அவன் என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருக்கிற வேற ஏதாவது ஐடி பார்க்ல காக்னிசன்ட்டோட ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்க போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சேர் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஆனா நீங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஓடிசிக்குள்ள போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. ஓடிசின்னா ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. தனித்தனியா டீமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டீமுக்குள்ள போறதுக்கு ஆக்சஸ் கார்டு அவனுக்கு இருக்காது. அவ்வளவுதான். தட்ஸ் இட். இப்போ நம்ம டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? நான் உங்களுக்கு Day 1 கிளாஸ்லயே அந்த டேட்டா சென்டர் காமிச்சிருப்பேன். அதுக்கு எல்லாருக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு சின்ன ரீசன் என்னன்னா, அங்க இருக்கிற நிறைய கேபிள்ஸ் நம்ம சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு சர்வர் கனெக்டிவிட்டி போயிடும். ஸோ அதனால செக்யூரா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போ எம்ப்ளாயி என்ற ஒரு ரோல் நான் குளோபல் ரோல்ல டிக்ளேர் பண்றேன். இப்போ அவருக்கு கம்ப்ளீட்டா எல்லா ப்ராஜெக்ட்டுக்காக ரீட் ஆக்சஸ் மட்டும் தாங்க கொடுக்குறேன். ஒன்லி ரீட் ஆக்சஸ். நீங்க ஜென்கின்ஸ் கன்சோல் லாகின் பண்ணி அஸ் எம்ப்ளாயா போனீங்கன்னா நீங்க எல்லா ப்ராஜெக்டையும் பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் பார்த்துக்கலாமே தவிர உங்களால ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் மாடிஃபை பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, அதை காப்பி பண்ணி இன்னொருத்தர் திருடிட்டு போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அதுதான் ரீட் ஆக்சஸ் ஃபார் த எம்ப்ளாய். ஸோ அப்படியே நான் கீழே வந்து ஐட்டம் ரோல். ஐட்டம் ரோல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த யூசர் அந்த எம்ப்ளாயி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் ஒர்க் பண்ணணும். இப்போ இவர் வந்து HDFC ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும், இவர் வந்து ICC ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். அதை நம்ம எங்க டிக்ளேர் பண்ணலாம்னா ஐட்டம் ரோல்ல டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 3 ப்ராஜெக்டோட நேம் சொல்லுங்க. டெவலப்மெண்ட், டெஸ்ட், ப்ரொடக்ஷன். இப்போ நான் 2 யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன், இல்ல 3 பண்ணியிருக்கேன். நான் 3 பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு யூசருக்கும் என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்கான பெர்மிஷன்ஸை நான் ஐட்டம் ரோல்ல டிக்ளேர் பண்ணலாம். இப்போ பாருங்க, டெவலப்பர். ஓகே, என்ன பேட்டர்ன்? அதாவது ப்ராஜெக்ட்டுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. இப்போ ஜென்கின்ஸ்ல நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காமிச்சு 3 ஜாப் காட்டுதா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் யூசர் எந்த பேட்டர்ன் உள்ள ஜாபுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும், அதுதான் இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ dev.start, test.start,
ப்ராட் டாட் ஸ்டார். இந்த ஸ்டார்னா என்னது? வெப்னு ஆரம்பிக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே அவருக்கு பர்மிஷன். ப்ராட்னு ஸ்டார்ட் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவருக்கு பர்மிஷன். இது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் HDFC-க்குள்ள HDFC.star அப்படின்னு நான் கொடுத்துறேன் வச்சுக்கோங்களேன். HDFC-க்குள்ள நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. HDFC-ல பர்சனல் லோன், HDFC-ல கார் லோன், HDFC-ல ஹோம் லோன். அப்போ இது எல்லாமே தனித்தனி ஜாப்ஸ். இதுக்கு செட் ஆஃப் கோட் இருக்கும், இதுக்கு செட் ஆஃப் கோட் இருக்கும், இதுக்கு செட் ஆஃப் கோட் இருக்கும். இது ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாபா கிரியேட் பண்ணி நான் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். இதுக்கு தனியா ஒரு ஜாப், இதுக்கு தனியா ஒரு ஜாப். அப்போ ஒரு யூசர் HDFC ப்ராஜெக்டை சார்ந்து வராரு அப்படின்னா அவர் HDFC-ல இருக்கிற எல்லா மாடியூல்ஸ்க்கும் நான் பர்மிஷன் கொடுத்துருவேன். அப்ப அந்த பேட்டர்னை நான் இப்படி செட் பண்ணி விட்டுருலாம்னு சொல்றேன். ஒவ்வொரு முறையும் போயிட்டு HDFC PL-க்கு CL-க்கு ML-க்கு எல்லாம் நான் பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ் பிலாங்ஸ் டு HDFC. So let him give complete permissions to HDFC. இது புரியுதா? அந்த பேட்டர்ன் புரியுதா? இப்போ என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கு? நான் டெவ்விட் டெஸ்ட் ப்ராடக்ட் வச்சிருக்கேன். அதனால இந்த பேட்டர்ன்ல கொடுக்குறேன் பாருங்க. devit.star. இதை நான் ஆட் பண்றேன். ஓகே. சோ அப்போ அந்த பர்டிகுலர் யூசருக்கு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல எல்லா வகையான பர்மிஷன் கொடுக்கலாமே. ஆனா அந்த யூசருக்கு குளோபல் பர்மிஷன்ல ரீடு மட்டும் தான் கொடுக்கணும். ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. குளோபல் பர்மிஷன் வேற, ஐட்டம் பர்மிஷன் வேற. அப்போ குளோபல் ரோல்ல நாம் ஒன்லி ரீட் ஆக்சஸ், ப்ராஜெக்ட் லெவல்ல கம்ப்ளீட் ஆக்சஸ். புரியுதா? எல்லா காக்னிசன்ட்டோட பில்டிங்க்கும் போகலாம். ஆனா அங்க இருக்கிற ஓடிசிக்குள்ள அவர் போகக்கூடாது. அந்த ஓடிசிக்குள்ள போனோம் அப்படின்னா அவர் என்னவா இருக்கணும்? அந்த ஓடிசியோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் மெம்பரா. கிளியரா? இதை டவுட்ஸ் இருக்கு அதுல? இந்த பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம் பாருங்க. இந்த ரேடியோ பட்டன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. தடுத்து அந்த மேல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கான்ஃபிகர் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸை மூவ் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், ஒர்க் ஸ்பேஸை நேவிகேட் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே அவருக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். கிளியர்? ஸோ இப்போ அடுத்தது டெஸ்டர். test.star. ஓகே. ஸோ இதையும் ஆட் பண்ணுங்க. இவருக்கும் என்ன பண்ணலாம்? இப்போ அந்த 3 யூசரை ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு அசைன் பண்ண போறேன். என்ன யூசர்லாம் கிரியேட் பண்ண? ராம், பிரேம், அப்புறம் ஜீவா. இப்போ ஒவ்வொரு யூசர் வந்து ஒருத்தர் டெவலப்பர், ஒருத்தர் டெஸ்டர், ஒருத்தர் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணும்போது அவங்கவுங்க அந்தந்த சர்வீஸ் ஜென்கின்ஸ் கன்சோல் லாகின் பண்ணி பார்க்கும்போது அந்தந்த ஜாப் மட்டும் தான் காட்டப்படுது. ஓகேவா? ஸோ அடுத்தது prod.star save. ஆட் பண்ணனா? ஆட் பண்ணலையா? ஓகே, ஆட் பண்ணணும். ஒரே யூசருக்கு இல்ல, இவங்க எல்லாருமே எதுக்குள்ள வராங்க? எம்ப்ளாயி என்ற டேக்குள்ள தான் வராங்க. இப்போ காக்னிசன்ட்ல எல்லாருமே யாருங்க? எம்ப்ளாயிஸ். எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் எல்லா ப்ராஜெக்ட்க்கும் பெர்மிஷன்ஸ் கொடுக்க கூடாது. அப்ப அங்க எங்க டிக்ளேர் பண்ணணும்னா ஐட்டம் ரோல டிக்ளேர் பண்ணணும். புரியுதா? இப்போ கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? ஏஜென்ட். ஓடிசிக்குள்ளேயே போயிட்டாருங்க. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றேன்னா, காக்னிசன்ட் எம்ப்ளாயி வேற லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷன் வந்துட்டாரு. அவருக்கான ஆக்சஸ் வந்து ஓடிசிக்குள்ள இருக்கு. ஆனா ஓடிசிக்குள்ள உட்காந்து பக்கத்து டேபிள்ல ஒர்க் பண்ணும்போது அவரோட சர்வரை இவரால் லாகின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சர்வருக்கு அவருக்கு மட்டும்தான் பர்மிஷன். ஈவன் தோ யூ கேம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொகேஷன் இன் த சேம் ப்ராஜெக்ட், உனக்கு இந்த செட் அண்ட் பர்டிகுலர் சர்வர்ஸ்க்கு ஆக்சஸ் கிடையாது. சர்வர்ஸை கூட பிரிச்சு வச்சிருப்பாங்க. thousands ஆஃப் சர்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்காட்ல இருக்கிற நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? ஓகே, ஃபிளிப்கார்ட் அந்த லொகேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 500 சர்வர்ஸை மேனேஜ் பண்ணுங்க. அதுக்கான பெர்மிஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துடுறேன். இந்த டிஎல்எஃப்ல இருக்கிற ஒரு 500 மெம்பர்ஸ், 2 ஓடிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்னிசன்ட் 2 டெவலப்மெண்ட் சென்டர் இருக்கு. ஒன்னு சிப்காட், இன்னொன்னு நம்மளோட டிஎல்எஃப். அங்க ஒரு 500 சர்வர்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம், இங்க 500 சர்வர்ஸை மேனேஜ் பண்றது ஒரு டீம். ஆனா நீங்க 2 பேருமே என்ன பண்ணலாம்? மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல போய் உட்காந்து ஓடிசிக்குள்ள உட்காந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஐட்டம் ரோல். டிஃபரன்ஸ் புரியுதா? குளோபல், ஐட்டம், ஏஜென்ட் ஆர் நோடுன்னு சொல்லுவாங்க. குளோபல் ரோல்ன்றது, லெட்ஸ் டேக் a cognizant employee எக்ஸாம்பிள். அவர் எந்த லொகேஷன் காக்னிசன்ட் மெயின் டோர் வழியா போய் உட்காந்துடலாம். ஓடிசிக்குள்ள போக முடியாது. இப்போ அவர் ஓடிசிக்குள்ள போற பர்மிஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போயிடலாம். ஆனா அவர் ஐட்டம் ரோல் லெவல் ஆஃப் பெர்மிஷன் இருக்காது. இப்போ அவருக்கு அதுவும் கொடுக்கணும்னா பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரே ஒரு ஏஜென்ட் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதான் பண்றது இல்லை. தேவைப்பட்டா நம்ம அதையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஏஜென்ட் லெவல் ஆஃப் பெர்மிஷன்ஸும் அவருக்கு கொடுக்கலாம்.
அந்த சர்வரோட பேட்டர்னை கொடுத்து, ஏன்னா எல்லா சர்வருக்குமே ஒரு யூசர் நேம் இருக்கும், ஃபாலோட் பை சர்வர் நேம்னு ஒன்று இருக்கும். நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு கீ அண்ட் வேல்யூ கொடுத்து தான் கிரியேட் பண்றோம். அந்த பர்டிகுலர் சர்வருக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. பட் அதிகமா கிரியேட் பண்ணது வந்து இந்த 2 ரோல்ஸ் தான். ஓகே, இது கிரியேட் பண்ணிட்டேனா பண்ணலையா? ஆட் பண்ணலையோ? சாரி. டன்னா? ஓகே, இப்போ என்ன கிரியேட் பண்ணிருக்கேன்? ரோல்ஸ், மேனேஜ் ரோல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ ரோல் கொண்டு போய் என்ன பண்ணணும்? யூசருக்கு அசைன் பண்ணணும். ஸோ கோ டு அசைன் ரோல்ஸ், ஆட் யூசர். இப்போ 3 யூசர் நேம் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். யூசர் நேம் ஞாபகம் இருக்கும். 15-20 யூசர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ராஜெக்ட்ல. எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, they will provide the employee sheet. அந்த எம்ப்ளாயி ஷீட்ல என்ன இருக்கும்னா, they will be having only the IDs. அப்போ ஜெங்கின்ஸ்குள்ளேயே ஒரு DB இருக்குன்னு சொல்றேன். ஜெங்கின்ஸ்குள்ளேயே ஒரு சின்ன டேட்டா பேஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் மேனுவலா கான்ஃபிகர் பண்றேன் பாருங்களேன். ஆமா, LDAPன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? LDAPன்னு ஒண்ணு இருக்கு. LDAP நம்ம எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம். LDAP சர்வர்ஸ்க்கு தனியா ஒரு டீம் இருப்பாங்க. அந்த LDAPல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு ஆக்டிவ் டைரக்டரி மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லா யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸுமே அங்க இருக்கும். அதை கொண்டு வந்து ஜெங்கின்ஸ்ல நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மொத்தமா என்ன பண்ணலாம்? யூசர்ஸை ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். பெர்மிஷன்ஸை மட்டும் போயிட்டு மேனுவலா அசைன் பண்ணிடணும். இங்க பாருங்க, ஆட் கொடுத்துட்டேன். ஃபெச் பண்ணி என்ன வந்துருச்சு? யூசர் 1 ராமன் வந்துருச்சு. அங்க நான் கிரியேட் பண்ணும்போது ஜெங்கின்ஸ் தனக்குள்ள அந்த டேட்டா பேஸ்ல யூசர் 1 ராமன் கொடுத்துருக்கேன், அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஃபைல் அப்டேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இங்க போயிட்டு அந்த யூசர் நேம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் யூசர் 1, யூசர் 2 அந்த எம்ப்ளாயிஸ் மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த நேம் வந்துடும். ஸோ ஆட் யூசர், யூசர் 3. இப்போ ஆஸ் பர் த யூஸ் கேஸ், இந்த 3 யூசருமே குளோபல் ரோல் நமக்கு யாரு? எம்ப்ளாயிஸ். இந்த 3 யூசருமே நம்ம ஐட்டம் ரோல்ல என்னவா பண்ணணும் பாருங்க. திரும்ப நான் ஆட் பண்றேன். யூசர் 1, யூசர் 2, யூசர் 3. நம்ம சொன்னபடி ராம்ன்றது டெவலப்பர். ஆஸ் பர் த ஐட்டம் ரோல் அந்த ப்ராஜெக்ட்ல டெவ்னு ஸ்டார்ட் ஆகிற ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே ராமுக்கு ஆக்சஸ். என்ன ஆக்சஸ் அங்க என்ன கொடுத்துருக்கேன்? ரீடு, ரைட், டெலீட், கான்ஃபிகரேஷன், மாடிஃபிகேஷன் எல்லாமே பெர்மிஷன் கொடுத்துட்டேன்னா அது எல்லாமே இவருக்கு அப்ளை ஆயிடும். ஜீவா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட், பிரேம் வந்து ஒரு டெஸ்டர். தட்ஸ் இட். அப்படியே போயிட்டு அப்ளை அண்ட் சேவ் கொடுத்தாச்சா? ஓகே, டேஷ்போர்ட் போயிடுங்க. இப்போ நான் லாக் அவுட் பண்றேன். ஓகே, யூசர் 1 1 2 3 4. யூசர் 1 யாரு? ராம். ராமுக்கு நான் எப்படி டிக்ளேர் பண்ணியிருந்தேன்? வெறும் டெவ்ன்ற ஸ்டார்ட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ், அதாவது HDFC என்ற ப்ராஜெக்ட் மட்டும் தான் பெர்மிஷன்ஸ். அப்படின்னா இப்போ நான் இங்க டெவ்னு ஒன்று தான் வச்சிருக்கேன். டெவ் ப்ராஜெக்ட், டெவ் 1, டெவ் ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3 கொடுத்தா டெவ்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவருக்கு பெர்மிஷன் வந்துடும். இப்போ உள்ள போய் பாருங்களேன், அவருக்கு எல்லா பெர்மிஷனுமே இருக்கு. இதுல நீ அவங்களுக்கு ரிவோக் பண்ண கூட என்ன பண்ணலாம்? அவர் ப்ராஜெக்டை பார்க்கலாம், ஆனா டெலீட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஐட்டம் ரோல்ல போயிட்டு அந்த டெலீட் என்ற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடலாம். அவர் ப்ராஜெக்டை பார்க்கலாம், ஆனா கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ஐட்டம் ரோல்ல போய் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்த யூசரா போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். லாக் அவுட் பண்றேன். யூசர் 3க்கு போயிடலாம். பாஸ்வேர்ட் 1 2 3 4. Sign in and check. Test. User 2 1 2 3 4. இது புரியுதா? How will you secure your Jenkins server from the external users or internal users? Question எப்படி வேணா கேட்கலாம். ஜெனரலா கேட்பான். How will you secure your Jenkins usually? அப்படின்னு இன்டைரக்டா கேட்கலாம்.
How will you secure your Jenkins from your team members? Appo I'll be using a role-based strategy plugin. I'll be onboarding all the users in my Jenkins system, and I'll be providing some permissions with the help of global role and item roles. Clear? புரியுதாமா? புரியலையா? புரியுதா? Okay. Online எல்லாருக்கும் clear? Yes, sir. Any doubts? Yes, sir. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். யூர் இன்னொரு ஜென்கின்ஸ் ஃப்ரம் பர்ஸ். என்னமா புரியல? இப்போ நான் உங்களுக்கு மல்டிபிள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணேன் இல்லையா? क्वेश्चन கேக்குறீங்களா? டீம் மெம்பர்ஸ்னு சொன்னீங்களா சார்? அது மட்டும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க சார். இல்ல இப்போ நான் என்ன क्वेश्चन கேட்டேன்னா, நீங்க எப்படி உங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து உங்க ஜென்கின்ஸை நீங்க செக்யூரா வச்சிருப்பீங்க? ஏன்னா இப்போ as அட்மினா நான் தேவிகாக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃப்ரெஷருங்க ஆக்சுவலா. ஓகே, இப்போ அவங்க ஜென்கின்ஸ்க்கே இப்பதான் வராங்க, ப்ராஜெக்ட்ல ஃப்ரெஷரா ஆன்போர்ட் பண்றேன். அவங்களுக்கும் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அட்மின் 1 2 3 4 லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எல்லா ஜாபுக்கு எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கும். அப்போ கை சும்மா இருக்காது இல்ல. இது என்னது பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணுவாங்க. இப்படி பிரஸ் பண்ண உடனே அந்த பில்ட் ட்ரிகர் ஆகும் போது அதுக்கு பேக்கப்பா நிறைய பில்ட் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஜாப் லெவல்ல டிஸ்டர்ப் ஆகும், இஷ்யூ கிரியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் யூசர்ஸை கிரியேட் பண்ணி அந்த யூசர்ஸ்க்கு ரோல்ஸ் அசைன் பண்ணி அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. புரியுதா தேவிகா இப்போ உங்களுக்கு? ஓகே சார். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். ஓகே, என்ன டாஸ்க் அப்படின்னா, நீங்க தேதி கண்டுபிடிச்சு எனக்கு பண்ண போறீங்க. ஏன்னா இப்போ நான் லாகின் பண்ணிடுவேன். ஆஸ் அ டெவலப்பரை நான் லாகின் பண்றேன். எனக்கு டெவலப்பரோட சேர்ந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸும் எனக்கு காட்டணும், நான் வியூ பண்ணிக்கணும். ஆனா எனக்கு இந்த பட்டன்ஸ் மட்டும் எனேபிளா இருக்கக்கூடாது. உள்ள போனா எனக்கு இப்படி இப்படி உள்ள போனா வச்சுக்கோங்களேன். இப்போ அட்மினா லாகின் பண்ணதுனால எனக்கு இது எல்லாமே இருக்கு. ரீநேம், டெலீட், கான்ஃபிகர், பில்டு, ஒர்க் ஸ்பேஸ் எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க பண்ற ஆப்ஷன்ல நான் லாகின் பண்றது என்னமோ டெவலப்பரா, ஆனா எனக்கு ப்ரொடக்ஷன் டெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வியூ ஆகுது. ஆனா உள்ள போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கான்ஃபிகர் பட்டன், பில்டு பட்டன், டெலீட் பட்டன் எல்லாமே டிசேபிள்டா இருக்கணும். புரியுதா? ஜஸ்ட் அந்த ஜாப் ப்ராஜெக்ட்ல போயிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க மட்டும் ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் எனக்கு கொடுக்கணும். டெலீட் பண்ணக்கூடாது, மாடிஃபை பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஆப்ஷன்ஸை நீங்க எப்படி எனேபிள் பண்ணுவீங்க? ஓகே, ஒரு யூசருக்கு மல்டிபிள் ஆக்ஷன்ஸ், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட் ஆக்சஸ், மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வெறும் ரீட் ஒன்லி ஆக்சஸ். கிளியரா? இப்போ இன்னொரு டாஸ்க். இப்போ நான் ஒவ்வொரு யூசரா தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி ஆன்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு குரூப் ஆஃப் யூசர்ஸை நீங்க ஜென்கின்ஸ்ல கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்றதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே, எத்தனை டாஸ்க் கொடுத்துருக்கோமா? ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன? authentication, authorization. அது ஒரு தியரிட்டிக்கல் காம்போனன்ட். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் authentication and authorization? அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்? ஜஸ்ட் ஒரே யூசருக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்கான பெர்மிஷன் கொடுங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட் ஆக்சஸ் இருக்கணும். அதே யூசருக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கணும். அடுத்த क्वेश्चन, குரூப்ஸ். எப்படி நீங்க யூசர்ஸை குரூப்பா ஆன்போர்ட் பண்ணுவீங்க? அடுத்தது வந்து அந்த போல் எஸ்சிஎம், பில்ட் ட்ரிகர்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். நான் தியரிட்டிக்கலா சொல்லிட்டேன். பில்ட் ட்ரிகர், போல் எஸ்சிஎம், ரிமோட் ட்ரிகரும் பில்ட் ட்ரிகரும் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். போல் எஸ்சிஎம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது? ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனா கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. அடுத்த 5 மினிட்ஸ் சேஞ்சஸ் பண்ணுங்க. சேஞ்சஸ் நடக்குதான்னு பாருங்க. போயிட்டு அந்த எக்ஸிக்யூட் ஷெல்ல போயிட்டு அந்த டேட் என்ற கமெண்ட் லைட்டா மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ரன் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? வெப்புக்கும் பண்ணி பாக்குறீங்களா? ஈஸி தான். கிட்டப் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல? ஓகே, சும்மா கூகுள்ல போயிட்டு ஹவு டு இன்டகிரேட் ஜென்கின்ஸ் வித் கிட் பை யூசிங் வெப்புக் அப்படின்னு போடுங்க. ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கிட்டபும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டப்ல எங்கேயோ ஒரு இடத்துல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போனீங்கன்னா வெப்புக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு ஜென்கின்ஸோட யூஆர்எல் நீங்க கான்ஃபிகர் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இந்த ஜென்கின்ஸ் யூஆர்எல் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி கிட் கிட்ட போயிட்டு வெப்புக்ன்ற ஆப்ஷன்ல நீங்க செட் பண்ணிடுவீங்க. இங்க வெப்புக்ன்ற ரேடியோ பட்டனை எனேபிள் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா
இப்போ நம்ம டே 1 அண்ட் டே 2 ஆஃப் ஜெங்கின்ஸ்ல இன்னும் நம்ம நிறைய முக்கியமான கிளாஸஸ்லாம் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அதாவது ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்றது, ஜெங்கின்ஸை வச்சு நம்ம எப்படி மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் அச்சீவ் பண்றது, ஜெங்கின்ஸ்ல வந்து நம்ம எப்படி இந்த யூசர் இன்டர்ஃபேஸை கஸ்டமைஸ் பண்றது. யூசர் இன்டர்ஃபேஸ் கஸ்டமைஸ் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ டெவ் ப்ராடக்ட் டெஸ்ட் இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ சரண் இன்னைக்கும் கிளாஸுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சரண் நாளைக்கு தான் கிளாஸ்க்கு வராரு. ஆனா சரண் கிட்ட சரண் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னே சொல்லிடுவாரு. சார் இதுதான் ஆர்டர்னு கேட்கா, ஆமா சார் இதுதான் டெவ், டெஸ்ட், ப்ரொடக்ஷன் இதுதான் ஆர்டர் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்ட்டுக்கு கீழே ப்ராடு கீழே டெவ்னு சொல்லிட்டு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமை மாத்தி கனெக்ட் பண்ணி வச்சிடறோம். ஓகேவா? இப்போ தலை எது வால் எதுன்னு நமக்கு தெரியாது இல்ல. எந்த ஜாபை கிளிக் பண்ணா அடுத்த 2 ஜாப் கால் ஆகும்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஜாப்குள்ள போயிட்டு அப்ஸ்ட்ரீம் எது டவுன் ஸ்ட்ரீம் எதுன்னு பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுவே என்ன பண்ணுவாங்கன்னா பைப்லைன் லெவல்லையும் செட் பண்ணுவாங்க. இப்போ மேனுவலா நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்ல செட் பண்றது, பைப்லைன் லெவல்ல கூட என்ன பண்ணலாம், அப்ஸ்ட்ரீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். இப்போ இந்த டேஷ்போர்டை கஸ்டமைஸ் பண்றது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன், அது பிளகின் இன்ஸ்டால் பண்ணி சொல்லணும். நம்ம லாகின் பண்ண உடனே ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டேஷ்போர்ட்ல நான் டெவ் ப்ராஜெக்ட்க்கு மட்டும் நான் டேஷ்போர்ட் செட் பண்ண வச்சுக்கோங்களேன், டெவ் தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன இருக்குன்றத உங்களுக்கு டேஷ்போர்ட்ல வியூ ஆயிடும். நான் போயிட்டு ஒவ்வொரு உள்ளயும் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு, இப்போதைக்கு 3 ஜாப் தான். நீங்க அந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணி டெவ் ப்ராஜெக்ட் மட்டும் டேஷ்போர்ட் செட் பண்ணீங்கன்னா அது கீழே எத்தனை டவுன் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கியூ பண்ணி காமிச்சு. புரியுதா? அதுக்கு சில பிளகின்ஸ் இருக்கு. அது நம்ம அடுத்த செக்மெண்ட்ல அடுத்த கிளாஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ரா பிளகின்ஸ் பார்க்க போறோம். அண்ட் ஃபாலோட் பை மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். அதுக்கப்புறம் முக்கியமான கான்செப்ட் வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட்ஸ் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றது ஜெங்கின்ஸ்ல. ஓகே, ஜெங்கின்ஸோட போர்ட் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. 808. 8080. இப்போ இதுலயே ஒரு டாஸ்க். சரிங்களா? டாஸ்க்ல நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஓகே, இஃப் எஸ், எந்த ஃபைல்ல போய் சேஞ்ச் பண்ணணும்? क्वेश्चन புரியுதா? Is it possible to change Jenkins default port number from 8080 to 9000? நான் ஏன் சொல்றேன்னு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு புரியும். ஏன்னா அடுத்த கிளாஸ்ல ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ஒன்று பண்ண போறேன். ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது இதுக்குள்ள நான் இன்னொரு சர்வரை கொண்டு வர போறேன். அப்ப ரெண்டுமே ஒரே போர்ட்ல ரன் ஆகும் போது ஏதாவது ஒரு போர்ட் நம்பரை நான் மாத்தி ஆகணும். அப்ப நீங்க கண்டுபிடிக்க ஒரே சர்வர்ல உங்களுக்கு 2 போர்ட் நம்பர் ஒரே மாதிரி தானே நடக்கும், கான்ஃபிளிக்ட் அடிக்கும். ஒரே தெருவுல ஒரே நம்பர்ல 2 வீடு இருந்ததுன்னா என்ன நடக்கும், கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அப்போ ஒரே சர்வர்ல 2 அப்ளிகேஷனுக்கு 2 போர்ட் நம்பர் இல்லாம ஒரே போர்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டுமே என்ன ஆயிடும், கான்ஃபிளிக்ட் அடிச்சிடும். ஓகே, அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? அப்ப எங்க போய் ஜெங்கின்ஸோட போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணா ஜெங்கின்ஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா ஜெங்கின்ஸோட இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன, 2.4. எங்க பார்க்கலாம்? இப்படி ஈஸியாலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை கிடைக்காது. இப்ப அடுத்த டாஸ்க் இதுல ஓகே, எனக்கு ஒரு ஜெங்கின்ஸ் CLI கமாண்டை எழுதி, ஓகே CLI கமாண்ட் இருக்குதுக்கு. இப்ப எப்படி யூசர் இன்டர்ஃபேஸ்ல நம்ம இவ்வளவு விஷயத்தை படிச்சுட்டு இருக்கோம், இது எல்லாமே CLI கமாண்டா எழுதி பண்ணலாம். ஓகேங்களா? அது எங்கன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க தான் போயிட்டு என்ன பண்ணணும், கமாண்ட் எடுத்து ரன் பண்ணி பார்க்கணும். முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு இந்த CLI கமாண்ட் ரன் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ என்னன்னா இங்க இருக்கு பாருங்க, வேர் இஸ் தட் CLI, இங்க இருக்கு. ஓகே, இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அவனே கமாண்ட் கொடுப்பான். எதுக்கெல்லாம் கமாண்ட் கொடுப்பான், பில்டு பண்ணணுமா, உள்ள போ, இந்த கமாண்ட் கொடுத்தா பில்ட் ஆகும். இதெல்லாம் என்னது, ஃபிளாக்ஸ், என்னென்ன ஃபிளாக் போட்டா எப்படி எல்லாம் பில்ட் ஆகும் அப்படின்றது கீழே கொடுத்துருப்போம். இதெல்லாம் பண்றதுக்கு என்ன வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும். ஓகேவா? கொஞ்சம் மெனக்கடணும். அப்படி மெனக்கட்டிங்கன்னா ரெஸ்யூம்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். I have handled complete Jenkins server with the help of CLI commands. CLI எல்லாம் ஜெங்கின்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ண மாட்டாங்க, உள்ள யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தன் CLI ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம்ல. அப்படி சொன்னா உங்களை கொஞ்சம் திருந்து பார்ப்பான்ல, CLI ஜெங்கின்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்பான் இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ். ஓகே, இதை பத்தி எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஒர்க் பண்றதுன்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல டீடைல்டா பார்க்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜெங்கின்ஸோட வெர்ஷனை CLI கமாண்டை போட்டு எனக்கு நீங்க சொல்லணும். ஓகே, டக்குன்னு பண்ண முடியாது, அதுக்கு சில CLI ஜாரை நான் இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு சேஞ்சஸை பண்ணாதான் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பட் முடிஞ்சா பார்த்துக்கோங்க. எத்தனை டாஸ்க் கொடுத்துருக்கேன், இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் கொடுத்துருவா.
ஆல்ரெடி டே 1 கொடுத்த டாஸ்கே நான் முடிக்கல, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல, இது ஒரு ஈஸியான டாஸ்க் தான். ஓகே, மேனேஜ் ஜெங்கின்ஸ் நான் போறேன். ஓகே, இப்போ ஜெங்கின்ஸோட ஹோம் பாத் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஜெங்கின்ஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஓ, சேஞ்ச் டைரக்டரி /var/lib/jenkins லிஸ்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு, config.xml ஏதோ இருக்கு, ஏதோ யூசர்னு இருக்கு, சீக்ரெட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸ் இருக்கு, நிறைய கண்டென்ட் இருக்கு, ஜாப்ஸ்லாம் இருக்கு, பிளகின்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஜெங்கின்ஸோட ஹோம் பாத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, ஜெங்கின்ஸோட கான்ஃபிகரேஷன் பாத் அப்படின்னு கேட்டாங்கன்னா config.xml அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இப்போ சேஞ்ச் டைரக்டரி /etc குள்ள போய் லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஜெங்கின்ஸ் நீங்க இருக்கான்னு பாருங்க. ஒரு ரீசன்ட் அப்டேட்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு, இங்க ஜெங்கின்ஸ் வந்திருக்கான்னு பாருங்க. இருக்கா? இப்போ அந்த பாத்துக்குள்ள என்ன இருக்கும் நீங்க பார்க்கணும். ஓகே, இப்போ எனக்கு இது பண்ணுங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பாத்தை மாத்தி விடணுங்க. சிஸ்டம்ல போங்க, பை டிஃபால்ட்டா என்ன பாத்துல ஜெங்கின்ஸ் இருக்கும் அப்படின்னா ஓகே, என்ன போட்டிருக்காங்க? பை டிஃபால்ட் Jenkins store all of its data in this directory on the file system. எனக்கு இந்த பாத்தை மாத்தி விட்டுறணும். ஓகேவா? மாத்தி விடுறதுனா இது இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு நீங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மாத்திரணும். How will you change your Jenkins home path? அதான் டாஸ்க். அப்படி மாத்தறதுல என்ன நடக்குங்க? ஒர்க் ஸ்பேஸ் எல்லாமே அந்த பாத்துல கிரியேட் ஆகும். சரி, எங்க மாத்தணும் நான் சொல்றேன். எனக்கு எங்க மாத்த போறீங்க நீங்க? இங்க மாத்துங்க. /OPT ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா மத்தவங்களுக்கு? இல்ல சார், உங்களுக்கு தெரியும் இருக்கா? சரி, திரும்ப ஒரு முறை ஸ்டாப் பண்ணி ஷேர் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. நடுவுல நீங்க பேசுனது மட்டும் ஒரு தடவை கேட்காம போயிடுச்சா? 5 செகண்ட்ஸ் கேட்கல. திரும்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுதா இப்போ? தெரியுதா? ஓகே, இது ஜெங்கின்ஸோட டிஃபால்ட் பாத். ஓகேவா? எனக்கு இந்த பாத்தை நீங்க மாத்தணும். ஏன் மாத்தணும்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களா? எதுக்காக மாத்தணும்? அப்படியே எடுத்துட்டு போட்டோமே. டாஸ்கா? ஸ்டோரேஜ் கிடையாதுங்க. இல்ல, சாஃப்ட்வேர் எல்லாமே ஒரே இதுல ஓபிடி அந்த இதுல. யார் ஆன்சர் பண்ணது? மூர்த்தி ப்ரோ. அதாவது யூசுவலா சிஸ்டம்ல நம்ம எல்லாமே இந்த ஓபிடி பாத்துக்குள்ளதாமே எல்லா பேக்கேஜஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்போம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த பாத்துக்கு நம்ம நேவிகேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸி மேனேஜ்மெண்ட். லைனக்ஸ் சிஸ்டம்ல அந்த /OPT குள்ளதான் எல்லா பேக்கேஜஸும் யூசுவலா போட்டு வச்சிருப்பாங்க. சோ அப்போ பை டிஃபால்ட்டா var/lib jenkins ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்றதை விட நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட கஸ்டமைஸ்டு பாத்துக்கு மாத்திக்கலாமே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது கேட்பாங்க, கேன் யூ ஜஸ்ட் மூவ் ஆல் யுவர் ஜெங்கின்ஸ் ஃப்ரம் யுவர் டிஃபால்ட் பாத் டு அப்டேட்டட் பாத் லைக் /OPT? அது மூவ் பண்ணிடுங்களா? அதாவது சிஸ்டம் மேனேஜ்டு பாத்து அங்க மாத்திடுங்க கேட்கும்போது அது எப்படி மாத்துறது? இது ரொம்ப ஈஸி தான், ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல்ல போயிட்டு நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு முறை சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதுக்கப்புறம் நீங்க நடக்கிற பில்ட் எல்லாமே இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸா கிரியேட் பண்ணி நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? எனக்கு இதோட அவுட்புட் மட்டும் நீங்க கரெக்டா கொடுக்கணும். அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்கிரீன்ல சிஸ்டம்ல போயிட்டு அப்படியே இந்த ஹோம் டைரக்டரி எடுத்து எனக்கு காப்பி பண்ணி போடணும். பாருங்க /OPT/Jenkins நான் மாத்திட்டேன், ஒரு ஜாப் பில்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒர்க் ஸ்பேஸ்ல ரன் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு பண்ணிடலாமா? போர்ட் நம்பர் சேஞ்ச், பாத் சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது ஜெங்கின்ஸ் வெர்ஷன் CLI கமெண்ட் வழியா ட்ரை பண்ணுங்க.